சுப்பூர்த்தி பண்ணிட்டாங்க. இந்த வேதத்தை பற்றி நமக்கெல்லாம் தெரியும். இருந்தாலும் அவர் வேதத்தை பூர்வமாக அத்தியானம் பண்ணிக்கிறதுனால இந்த சபையில் அதையும் நம்ம பகிர்ந்துக்கிறோம். இப்போ உபநயனம்னு சொல்லி உபன்னா மூன்றாவது, உபன்னா உடன், நயனா கண்ணு, மூன்றாவது கண்ணு வேதத்துக்காக திறக்கப்படுகிறது என்பதுதான் உபநயனம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த உபநயனம் பிரம்மோபதேசம் ஆனால்தான் நம்ம வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு படிப்பதற்கு எழுதிவிட்டு, அதுக்கு முன்னாடி வேதம் படிக்கக்கூடாது. இந்த பையெல்லாம் வேதம் உபநயனம் ஆனால் தான் வேதம் படிக்கணும். அப்படி வேதங்கள் உபநயனம் குறைச்சலாம் ஒரு 8லேருந்து 10 வயசுக்குள்ள நம்ம உபநயனம் நினச்சிருவோம். அந்த உபநயனம் ஆன உடனே அதில் ஈடுபாடு உள்ளதான் வேதத்தை திருப்தி பண்ணணும், வேதத்துக்காக தம்மை அர்ப்பித்து கொள்ள வேண்டும், தியாகம் பண்ணணும் வேதத்துக்காக. அந்த வேத உலகத்தை சம்ரட்சணம் பண்ணணும். அந்த வேதம் தான் உலகத்தை சம்ரட்சணம் பண்ணுறது. வேதமூர்த்தியாருடைய சிச்சபேசனுடைய கிருப்பையில் அவர் மூலியமா. அப்பேற்பட்ட வேதத்தை 8-9 வயசுலலாம் உபநயனம் பூணல் கல்யாணம் முடிஞ்சு நம்ம வெளியூர்களுக்கு பாடசாலைக்கு அனுப்பிச்சிடுவோம். அந்த 8-9 வயசுலேயே தன்னுடைய சுக துக்கங்கள், தன்னுடைய ஆசா பாசங்கள், தன்னுடைய லிபர்ட்டியாக இருக்கக்கூடிய சுதந்திரமான வாழ்க்கை எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு அந்த குருகுலத்தில் போய் விட்டுருவோம். இந்த 9 வயசில் போகக்கூடிய குழந்தைகள் திரும்பி எப்போ வரும்னா ஒரு 17 வயசில் வரும். கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 9 வருஷம் இந்த பாலிய பருவத்தில் வேதத்துக்காக தன்னை தெஜம் பண்ணிட்டு அங்கே பண்ணுவாள். அவளுக்கு பேரண்ட்ஸ் பேசணும்னா அதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு, 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த பிரதமைன்னு சொல்லக்கூடிய அமாவாசைக்கு மறுநாள் பாண்டியம்னு சொல்லுவோம் இல்லையா, அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய பிரதமை, பௌர்ணமிக்கு பிறகு பிரதமை முதல்ல, அந்த நாளில் மட்டும் அவளுக்கு அத்தியானம் கிடையாது. கிளாஸ் நம்ம சனியாக இல்லைன்னு மாதிரி பிரதமையில அவளுக்கு லீவு. அன்றைக்கு தான் அந்த மேனேஜருடைய ஒரு அனுமதியோட லேண்ட்லைன்லையோ அந்த பாடசாலைக்காக இருக்கக்கூடிய ஃபோன்லேயோ பேரண்ட்ஸ் அவளுக்கு பார்த்து பேசலாம். குழந்தைகள் நம்ம பேசணும்னு ஆசைப்பட்டால் கூட பாஞ்சாலைக்கு அப்பேற்பட்ட தஜம் பண்ணி வேத சம்ரட்சணம் பண்ணக்கூடிய அந்த குழந்தைகள் அதில் ஒவ்வொரு ஆனந்தம் இருந்தார். இங்கே அத்தியனம் பண்ணார். அதுக்கப்புறம் இங்கே வந்தார். இங்கே சமஸ்கிருதத்தை இது பண்ணணும்னு சொல்லி சமஸ்கிருத ஞான தொடர்பில் ஆனந்தமாக நம்ம கேட்டு நிறைய தெரிவிக்கிறோம். எல்லாம் அந்த சுவாமி நிறைய நமக்கு எல்லா கல்வியும் பண்ணணும்னு கேட்டுட்டு இப்போது சிறப்பு சேர்க்கிறேன். ஓம் சிவா. नमः शिवकाम्ये जगदम्बिके संपत्तेरवटं कुटीधृतवटं विश्वापनेलं पटं दिग्कल्याणभटं सरित्पदसटं शान्तिश्रवन्ती तटं धीरात्मप्रकटं धनञ्जयभटं दूरप्रभाकङ्कटं चिन्माधुर्यधटं चिदम्बरनटं पश्याम्यवर्णामितं पुण्डरीकपुरमध्यवासिनीं वृत्तराजसहधर्मचारिणीं अद्रिराजतनयां दिने दिने चिन्तयामि शिवकामसुन्दरीं त्रिशिवाक्यं च वरदं गजवक्त्रं सरद्रुतं दन्तपाशाङ्कुशधरं वन्देऽहं गणनायकं विषद्भुजं षण्मुखमम्बिकासुतं कुमारमादित्यसहस्रतेजसं वन्दे मयूरासनाग्निसम्भवं सेनान्यमद्याहमभीष्टसिद्धये बुद्धिर्बलं यशोदैकं निर्भयत्वमघोरताम् अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ॐ नमस्सभाभ्यः सभापतिभ्यश्च வந்திருக்கிற மெய்யன்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய
அன்புகளுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுட்டேன். இந்த வைபவமானது சுவாமியுடைய பெரும் கருணையோட இந்த இடத்துல திருவாதிரை நட்சத்திரத்துல இப்படி ரொம்ப கோலாகலமா நடந்துட்டு வருது. இதுக்கு முன்னாடி இங்க வந்து உபன்யாச படங்கள்லாம் பார்க்கும்போது அப்படி சுவாமி எப்படி நடக்கணும்னு நினைச்சாரோ அப்படி இந்த வருஷம் நடத்திட்டு இருக்க அப்படின்னு தெரியாது. இதுக்கெல்லாம் மூல காரணம் அப்படின்னா நடராஜாவுடைய பெரும் கருணை. அதோட அதுக்கு அவர் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறார். அது இங்கேருந்து இல்லை, இதுக்கு முன்னாடி கொஞ்சம் சொல்லணும். அந்த பாந்தவியம் பேர் பெற்ற ஒரு பெரிய பாக்கியவான ஆனதுனால அதை சொல்றேன். பிரம்மஸ்ரீ சத்சங்க சாம்ராட் கிருஷ்ண மாமாவுடைய அம்மா கிளிப்பாட்டி, அவர்கிட்ட பேசக்கூடிய, அவருக்கு நமஸ்காரம் பண்ணக்கூடிய பேர் தான் எனக்கு நிறைய கிடைச்சது. அவ பேர் இயற்பேர் எனக்கு தெரியாது, கிளிப்பாட்டி தான் எல்லாரும் சொல்றது. நான் அவர்கிட்ட கூப்பிடுறது. அப்படி வந்து எல்லாரும் ரொம்ப, அதாவது தைரியம். அதோட இந்த மாதிரி நடக்கிற சத்சங்கத்தை எல்லாத்துலையும் அவருடைய பிரசன்ட் இருக்கும். எத்தனை ரகுநாத கீர்த்தனம் தத்துவத்தை கதமஸ்த காந்தரில் பாஷ்பவாதி பரிபூர்ண ரோச்சனம் அப்படிங்கிற மாதிரி அவ வந்து ரொம்ப அங்க போய் அதை கேட்டு அதுல ரொம்ப ஆனந்தமா அதில் லயிச்சு அது எல்லாருக்கும் குழந்தைகளுக்குலாம் ஒன்றுமே இல்லை. அதை சொல்றதோ இல்லை, அதை வந்து குழந்தை அப்படின்னு அது ஆசீர்வாதம் பேசும்போதே அந்த அனுகிரகம் நம்ம மேலே பொழிஞ்சிடும். அந்த மாதிரி அவருடைய அந்த பண்பு. பாடசாலை குழந்தையா இருக்கும்போது ஆற்றுக்கு விடுமுறைக்கு வரும்போது ரொம்ப அன்போடப்பா ஒரு 2 பஞ்சாயத்து சொல்ல முடியுமா. இந்த பஞ்சாயத்துங்கிறது வேதத்தினுடைய பேராகிராஃப். இந்த பேராகிராஃபுக்கு அவளுக்கு பேர் தெரியும். பஞ்சாயத்துனா என்ன, எவ்வளவு தூரம் அது, அதனுடைய டியூரேஷன் என்ன அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். அது ஒரு பஞ்சாயத்து கேட்ட உடனே தலையில கையை வச்சு சௌக்கியமா நீ நல்ல மகாராஜா இருக்கணும் அப்படின்னு அப்படி ஆசீர்வாதம். அந்த வருடம் இன்னும் எனக்கு இருக்கு உடம்புல. அப்படி ஒரு அன்பு, அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாமும் எனக்கு நிறைய கிடைச்சிருக்கு. அப்படி அவருடைய புத்திரமான கிருஷ்ண மாமா அம்மா எப்படிலாம் எல்லா இடத்தையும் அந்த உபன்யாசத்தை கிரகிச்சாலோ அதே உபன்யாசத்தை நம்ம நடத்தி காமிச்சிடணும். பல பேரை அந்த மாதிரி எத்தனை பேர் வர வச்சு அங்கே கேட்க வைக்கணுங்கிற ஒரு அம்மாவுடைய ஆசீர்வாதத்தினாலையும் அவருடைய முயற்சியினாலையும் இதை ரொம்ப பண்ணியிருக்காரு. அது வந்து பாட்டி வந்து கேட்கறது மட்டும் இல்லை, சொல்றதுலையும் மௌனமும் சசாமம் கேட்கிற ஸ்லோகம் பாட்டி சொல்லிதான் நிறைய எனக்கு தெரியும். அந்த ஸ்லோகம் எங்க கேட்டாலும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கேட்டோம். அந்த ஸ்லோகத்தோடைய ஒரு சின்ன அர்த்தம் மட்டும் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். மௌனோ சசாங்க அப்படின்னு அந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. அதுல பரமேஸ்வரனை பாவிச்சு அப்பைய தீட்சிதர் இந்த ஸ்லோகத்தை சொல்ற என்னன்னா, தலையில சந்திரனை வச்சுட்டு இருக்க, கழுத்துல சர்ப்பத்தை தரிச்சுட்டு இருக்க பாம்பு, நீ இருக்கிறதோ வெள்ளி மலை, பக்கத்துல ரொம்ப பிரியமான பார்வதி அமர்ந்து இருக்கா. இதோட இந்த ஆர்திரானா குளுமையான அர்த்தம். இந்த குளுமையான மாதமான இந்த திருவாதிரையில, அதுவும் காலையில வெடிக்காலம் 3 மணிக்கு கிட்டத்தட்ட 3 நாளுக்கு மேலதான் அபிஷேகம் ஆகும், சந்தன அபிஷேகம். அப்படி குழுக்குழுன்னு எல்லாமே குளுமையாவே இருக்கு. என்னுடைய ஹிருதயம் இருக்கு, இதெல்லாம் எப்படி தாங்குற, இந்த குழுமையை எப்படி தாங்குற, என்னுடைய ஹிருதயம் வந்து நீ கிடைக்க மாட்டையா அப்படின்னு தப்பிச்சுட்டு இருக்கு, தகிக்கிறது. இங்க வந்து சித்த நேரம் இல்லை, இங்க வந்து சித்த நேரம் இருந்து அந்த அந்த குழுமையை போட்டி போய அப்படின்னு பிரார்த்தனை பண்றாங்க. 2 விஷயம், சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ற மாதிரி, சுவாமிக்கு உதவி பண்ற மாதிரி தனக்குன்னு கேட்டுக்கிறார். அதே மாதிரி அமைச்சர் சிவானந்தாரி பாட்டி பத்தி ஒரே விஷயம். அவ அது சொல்ற இயற்பேர் என்னன்னு தெரியாதுன்னு, ஆனால் அது பட்ட பேருங்கிறது நிறைய பேர் கொடுக்கறது இல்லை, அது சாதாரணமா அமைஞ்சிருது. கிளிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் எனக்கு புரியல ரொம்ப நாளா. கொஞ்சம் இந்த இதுல வந்த அப்புறம் புரிஞ்சது என்னன்னா, சுக பிரம்ம ரிஷி
சுகம் பிரம்மத்துக்கு கிளின்னு பேர். அதாவது கிளியோடைய சம்ஸ்கிருத பெயர் சுகான். அப்படி ஒரு ஒரு ஸ்திரீ வடிவமா தீட்சித சமுதாயத்துல சுகம் பிரம்மரிஷி வாழ்ந்தார் அப்படிங்கிறதுக்கு அடையாளமா நான் அவளை பார்க்கிறேன். அப்படி ஒரு அந்த ஞானத்தை கொண்டவா அவளுக்கு என்னுடைய இந்த சமயத்தில் நமஸ்காரம் தெரிவிச்சுக்கிறேன். சிவானந்த லஹரி ஆதிசங்கர். ஆதிசங்கர் பல கிரந்தங்கள் பண்ணியிருக்காரு. ஆதிசங்கர் யாரு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சதுதான். நிறைய கண்டனம் பண்ணியிருக்காரு. கண்டனம்னா அந்த சமயத்துல ஜாப்பானிக மதம் ஒன்று இருந்தது. அதே மாதிரி நிறைய விஷயங்கள், அதாவது இப்ப நம்ம வந்து நாத்திகம்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு அன்னைக்கு ஜாப்பானிக மதம்னு பேரா. காஞ்சி மடத்துல எழுதாப்புல ஒரு கல்வெட்டுல ஒரு வாசகம் எழுதியிருப்பாரு. நிறைய பேர் நீங்க பார்த்துருப்பாரு. அப்போ ஒருத்தர் வந்து காங்கிரஸ் எழுதுன்னு சொன்னாரா, இதே கூட இதெல்லாம் எழுதியிருக்கா, நம்ம ஆட்சி தான் நடக்குது. இப்போ நம்ம ஆட்சினா நம்ம சொன்னதை கேட்கக்கூடிய, நமக்கு என்ன வேணுமோ செய்யக்கூடிய ஒரு ஆட்சி. அப்போ இதெல்லாம் சொல்லி இதை கொஞ்சம் எடுத்துட்டாங்க அப்படின்னு. ஆதிசங்கர் இருந்த போதே ஜாப்பானிகள் மதம் இருந்தது. அதெல்லாம் வந்து கண்டனம் பண்ணி இவ்வளவு தூரம் ஆதிசங்கரை கொண்டு வந்திருக்க. கண்டனம்னா போய் அதை அடிச்சோ நமுத்தியோ ஒழிச்சோ செய்யல. அதுக்கு மேல நம்ம தர்மத்தை வளர்த்துட்டார். ஒரு கோடை சின்ன கோடை ஆகிறோம்னா அந்த கூட அழிக்கிறது அவசியம் இல்லை. மேல பக்கத்துல ஒரு பெரிய கோடை போட்டா போகணும். இப்படிங்கிற மாதிரி நம்ம தர்மத்தை நம்ம வளர்த்துட்டே இருந்தா மற்ற யாராலையும் நம்ம எதுவும் செய்ய முடியாது. இந்த தேவையில்லாம ஒருத்தரையும் போய் எதிர்த்துட்டே இருக்கிறது தேவையில்லை அப்படின்னு தெளிவாக சொன்னாங்க. ஆதிசங்கர் நிறைய வேண்டாத இந்த வாதங்கள் பிரதிவாதங்கள் இதெல்லாம் கொண்டு வந்து இதெல்லாம் ரொம்ப அவசியமா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கண்டனம் பண்ணிருக்காரு. கண்டனம் மட்டும் பண்ணது இல்லாம என்ன பண்ணணும், சண்மத ஸ்தாபனம் அப்படின்னு சொல்லி கானபத்தியம், கௌமாரம், சாப்தம், வைஷ்ணவம், சைவம் அப்படின்னு 6 மதங்களை வந்து அவர் ஸ்தாபனம் பண்ணார். இந்த 6 மதங்களை வந்து பின்பற்றினாலே, அதாவது ஒவ்வொரு கடவுள் விநாயகர், முருகன், அம்பாள், விஷ்ணு, சிவன், சூரியன், சௌரம், சௌரம்ங்கிற இந்த 6ஐயும் வழிபடுறதாக நம்ம இந்தியா முழுக்க இருக்காங்க. அப்படி இந்த மகாராஷ்டிரா, சௌராஷ்டிரா சூரியனை வழிபடுறோம். நம்ம திருச்செந்தூர் பக்கம்லாம் பார்த்தோம்னா முருகனை வழிபடுறோம். இப்போ நம்ம சிதம்பரம் இந்த மாதிரி போகணும், தஞ்சாவூர் வரைக்கும் சிவனை வழிபடுறோம். அப்படின்னு நிறைய இடத்துல இப்படி சண்மத ஸ்தாபனம். சண்மதத்துக்கும் எப்படி அவ வழிபடுவான், எதை கொண்டு வழிபடுவான்? அவ வந்து சாதாரணமா ஒருத்தருக்கு ஒன்று கேட்கணும்னு சொன்னா, இப்போ ஒரு தாசில்தார் பார்க்கறதுனால, ஒரு வக்கீல் பார்க்கறதுனால அவருக்கு ஒரு ஃபார்ம் இருக்கு. ஒரு ரோட்டுக்குன்னா ஒரு ஃபார்ம் இருக்கு. இப்படி ஒவ்வொருத்துக்கு ஒரு ஃபார்ம் இருக்கு. அதை ஃபுல்லா பண்ணி தான் நம்ம அதை மேற்கொண்டு போக முடியும். அதே போல இறைவன்கிட்ட நம்மளுடைய விண்ணப்பங்களை தெரிவிக்கிறதுக்குன்னு ஒரு ஃபார்ம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு நிறைய ஸ்தோத்திரங்களை பண்றாங்க. நமக்கு வந்து சுவாமி கிட்ட போய் வேண்டணுங்கிறது தெரியாது. வேண்டத்தக்கது அறிமொழி, வேண்டமொழுதும் தருமொழின்னு வேண்ட, நான் எதை வேண்டுனாலும் தந்துருவேன். ஆனா இதுதான் வேண்டணும்னு எனக்கு தெரியாது. வேண்டாததை வேண்டி வேண்டாத கஷ்டப்பட்டு இருக்கும். அதனால இதெல்லாம் வேண்டக்கூடியது அப்படிங்கிற அற்புதமான நிறைய விஷயங்களை சொல்றார். அதை நீங்க பார்த்தீங்கன்னா கணேச பஞ்சரத்திலேருந்து ஆரம்பிச்சு சுப்பிரமணிய புஜங்கம், சௌந்தர்ய லஹரி, இன்னும் நிறைய கிரந்தங்கள், அதோட பிரம்மசூத்திர பாஷ்யம், கீதா பிரஸ்தான திரயம்னா நிறைய பாஷ்யங்கள் எல்லாம் பண்ணியிருக்காரு. அதுல ரொம்ப தலையாய பக்திக்குன்னு விளங்கக்கூடியதா இந்த சிவானந்த லஹரி இருக்கு. நீங்க இதுல கணேச மந்திரத்தை உதாகராந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா நிகாந்த காந்த கந்தகாந்தி மந்தகாந்த காத்மஜம் அசித்ய ரூப மந்தஹீன மந்தரமாய கந்தனம் கிருதந்தரே நிரந்தரம் வசந்தமேவ யோகினாம் தமேவதம் தமேவதம் விசித்தயாமி சந்ததம். இந்த மகாகணேசனை அவர் வந்து கிருதந்தரே நிரந்தரம், ஹிருதயத்துக்குள்ள நிரந்தரமா வசிச்சவராகவே இருக்கார். வசந்தமேவ யோகினாம், யோகிகளுடைய யோகிகள் தியானகம்யம்னு சாந்தாகாரத்தில் வருது. விஷ்ணுவனுடைய தியான ஸ்லோகத்துல யாரெல்லாம் தியானம் பண்றாலோ அவருடைய ஹிருதயத்துல நிரந்தரமா இருக்கக்கூடியவர்கள் நடந்து சொல்றாரு. அதே மாதிரி சுப்பிரமணிய பார்த்தீங்கன்னா
இது நம்ம கணேச பத்திரத்திலும் முழுக்க பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் மட்டுமாக இருக்கும், 5 ஸ்லோகம் தான். அதுக்கப்புறம் கடைசி ஒரு ஸ்லோகம் மட்டும் பிரார்த்தனையா இருக்கும். பலஸ்ருதி பிரார்த்தனை ரெண்டும் கலந்த மாதிரி வந்துடும். சுப்பிரமணிய புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல கொஞ்சம் பிரார்த்தனை ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்ன்றது சுவாமியை வர்ணிக்கிறது. அதுக்கப்புறம் தன்னை பற்றி நான் இப்படிலாம் கஷ்டப்படுறேன், என்னை எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு கேட்கிற மாதிரி. இது அவருக்கு ஏதாவது கஷ்டம் வந்ததா அப்படின்னா இல்லை. யாரெல்லாம் கஷ்டப்பட எல்லா இடத்துலையும் நீங்க பார்த்தது மாதிரி ஸ்தோத்திரத்துல ராமானுஜமுனியா கூட குஜராத் முதல்ல ஆரம்பிக்கும் போது பிரம்மவிஷ்ணு உமாபதி அகம் அப்படின்னு சொல்லுகிறார். உமாபதியான நான்கிற வார்த்தை இங்கே வருது அப்படின்னா பிரம்மவிஷ்ணுங்கிற வார்த்தை சாதாரணமா வருதில்லை. ஆனால் அதை நான் சொல்லிக்கும் போது யாரெல்லாம் அந்த பாதையில போகிறாரோ அவரெல்லாம் அதை அடையணும் அப்படின்னு சட்டத்தில் சொல்லும் போது அகம் சொல்லிக்கோங்க அப்படின்னு சொல்லுவா, மகன் சொல்லிக்கோங்கப்பா. அப்படி சொன்னா நமக்குன்னு அது ஆகிறதுன்னு அர்த்தம். இப்படி இந்த ஸ்லோகங்கள்ல அகங்கிற வார்த்தைகளை சேர்த்து வச்சிருக்கிறதுக்கு காரணம் நம்மளும் அதை அடையணும். இந்த பிரார்த்தனை நம்ம இந்த கஷ்டம் இதுதான் கஷ்டம் கூட நமக்கு தெரியாது, சுவாமி எடுக்கும் போது மறந்துடுவோம். அப்ப இந்த ஸ்லோகத்தை மட்டும் மனசுல வச்சிருந்தா போதும் சுவாமி அடைஞ்சிடலாம். அப்படி அதுல சிவானந்த ஹரியில பக்திக்கு ஒரு இலக்கணம், எப்படி எல்லாம் பக்தி பண்ணணும் அப்படின்னு பார்த்தா அது வந்து ரசமாகவும் அதே சமயம் நம்ம பக்தி பண்றது சரியா, இந்த பக்தி தான் நம்ம பண்ணியிருக்கோமா, இப்படிதான் நமக்கு பக்தி ஸ்வபாவம் இருக்கா அப்படின்னு பரிசீலிக்கப்படக்கூடிய ஒரு வியப்பான விஷயத்தை தான் ராஜசங்கர சொல்றார். அதாவது நிறைய பேர் சுவாமியை பற்றி சொல்லியிருக்கா, ஆனாலும் தன்னை பற்றி தான் சொல்லலைன்னா தெரியாது இல்லையா. சில ரகசியமான விஷயங்கள் இதை செஞ்சா போதும் எனக்கு அது பிடிக்கும் அப்படின்னு நான் சொன்னாதான் அது தெரியும். அது தான் சொன்னாதான் மற்றவர்களுக்கு தெரிகிற மாதிரி நிறைய பேர் சொல்லி அப்பதான் நாயன்மார்கள் தான் வரதுக்கு முன்னாடி அந்த காலத்துல சொல்ல ஆள் இல்லை, அதோட முதல்ல தானே வந்து சொன்னார். அப்புறம் தான் சொன்னது ஒரு நாயன்மார்கள் தான் அனுப்பினார். அப்படி அவள் தான் நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் ரொம்ப எளிமையா சொல்லி அவன் நிறைய உலகத்துக்கு பரப்பினான். அந்த சிவானந்த லஹரி 100 ஸ்லோகம் இப்ப சௌந்தர்ய லஹரி சிவானந்த லஹரி. சௌந்தர்ய லஹரி அம்மாவை பற்றி சொன்னது, சிவானந்த லஹரி பரமேஸ்வரரை பற்றி சொன்னது. இந்த லஹரிங்கிற வார்த்தை சேர்க்கைன்னு ஒண்ணு உண்டு, அதாவது தொடர்ந்து வருது இல்லையா, அதுக்கு லஹரின்னு ஒரு அர்த்தம் உண்டு. அதே போல வெள்ளம், அது மழை திறந்த வெள்ளம் மாதிரி வருதுன்னு சொல்றாங்க, அதுக்கு லஹரின்னு ஒரு அர்த்தம் உண்டு. சிவானந்த வெள்ளம், சிவானந்தத்தை நினைக்க திரும்ப நினைக்கும் தோறும் அது சந்தோஷம் தான். கொஞ்சம் கூட திகட்டிட்டு ஆமா நேற்றுக்கு தானே நினைச்சோம், என்னைக்காவது நேற்றுக்கு தானே பார்க்கணும் தோணுமா, காத்தால பார்த்தா திரும்பி பார்க்கலாம் தோணும், அதே வந்து திரும்பி பார்க்கலாம் தோணும். ஆனந்த மூர்த்தியும் ஸ்வானந்த மூர்த்தியும் பார்க்கும் போதெல்லாம் புதுசான ஆனந்தத்தை தரக்கூடியவரா இருக்கா. அப்படி ஆனந்தத்தை தரக்கூடியதான சுவாமி எப்போது சந்தோஷம் தான். கொஞ்சம் கூட அவருடைய அந்த முகத்துல வந்து அந்த புன்முறுவல் குறைஞ்சதாக இல்லவே இல்லை. படித்த சபையும் தமிழ்போல் மேலில் பார்வையும் இணைத்த முகமுடைய காலம் பெற்றால் பொறுப்பாக காலம் பெற்றார். மனித பிறவியும் என்பதே மாநிலத்தே குடித்த புறமும் கோவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும். இந்த குமிழ் சிரிப்பு கொஞ்சம் கூட நம்ம குழந்தைகளையே ரொம்ப ரசிக்கிறோம்னா அந்த அந்த சிரிப்பு முகம் மாறாத இருக்கும். குழந்தை தூங்கி எழுந்ததுன்னா கூட அந்த முகம் பார்க்கறதுக்கு ரொம்ப பெரிய வசீகரமா இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய எப்போதும் குழந்தை மாதிரியே முகம் இருக்கு, அப்படி எப்போதும் பார்க்க வைக்கிறது இல்லையா. அதே போல அந்த ஆனந்த வெள்ளத்தை, சிவானந்த வெள்ளத்தை அவர் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வர, அவர் முதல்ல ஒரு 10 ஸ்லோகம் எப்பேற்பட்ட சுவாமி, அவர் எப்படி எல்லாம் நம்ம வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா அவர்கிட்ட பிரார்த்தனை பண்றார், நான் இப்படி எல்லாம் இருக்கேன் அப்படின்னு சொன்னார். சில இடங்கள்ல நீயே இப்படி இருக்க, நீ இத மாதிரி நீ கையில வந்து அப்படி வச்சிருக்கிறது நல்லா இல்ல, நல்லா இல்லைன்னா நீ அதை என்னால பார்க்க முடியல. நீங்க கேள்விப்பட்டிருக்காரு மதுரையில பாண்டிய மன்னன் ஏன் ஒரு காலையே ஆடுற, இந்த காலம் மாத்தி ஆடு அப்படின்னு ஆர்டர் பண்ணல, ஆடையிடல, கெஞ்சல கெஞ்சி கேட்டுட்டு
நான் விண்ணப்பம் வச்சுக்கிறப்ப அப்புறம் ஓடிச்சுட்டு போல நீ காலம் மாற்றி ஆடினாதான் ஆச்சு. இல்லைன்னா நான் சூளத்துல என்ன மாய்ச்சி பண்ணி சூளத்துல விழுந்துரு. அப்பதான் பரமேஸ்வரர் வந்து எடுத்து காலம் மாற்றி ஆடுறாரு. அப்படி இங்க வந்து நிறைய இடங்கள்ல இதே மாதிரியான பிரார்த்தனைகளையும் வைக்கிறார் சுவாமி. அப்படி விசேஷமான சிவானந்தரை பத்தி சொல்லணும்னாலே சிவானந்தரை உள்ள போய் சொல்லணும்னா அதுக்கு நிறைய நேரம் ஆனாலும் சிவானந்தரை எப்பேற்பட்டது எவ்வளவு பெரிய விசேஷங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னாலே அதுக்கே ஒரு நேரம் ஆகும். அவ்வளவு நேரம் ஆக்காம நம்ம சிவானந்தருக்குள்ள போவோம். முதல்ல அதை நமக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான இந்த கிரந்தத்தை கொடுத்த ஆதிசங்கர வழங்கும்படியாக ஒரு ஸ்தோத்திரத்தை சொல்லி ஆரம்பிச்சுட்டு ஐங்கார ஹ்ரீங்கார ஹஸ்யயுக்தம் ஸ்ரீங்கார கூடார்த்த மகாவிபூத்யா ஓங்கார மர்ம பிரதிபாதினேப்யாம் நமோ நம ஸ்ரீ குருபாதுகாப்யாம் நமோ நம சங்கர பாதுகாப்யாம். அப்பேற்பட்ட இந்த சிவானந்தராகிய நமக்கெல்லாம் அருளி செய்த ஆதிசங்கரனை வணங்கி இந்த ஸ்தோத்திரத்தை சிவானந்தரஹரி அப்படிங்கிற இந்த உபன்யாசத்தை ஆரம்பிக்கிறோம். ஆதிசங்கரனும் ஆனந்த நடராஜரும் நாயன்மார்கள் பல பேர் அவருடைய இத்தனை தேவாலயங்கள் திருவாசகங்கள் அப்படி 4 மலைகள் நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல இந்த சிவானந்தரஹரி ஆதிசங்கர் அருளியது அதனுடைய விசேஷங்களை நம்ம பார்க்க போறோம். முதல் ஸ்லோகம் கலாம்யாம் சூடாலங்கிருத சசிகலாம்யாம் நிஜதமஹ பலாம்யாம் பக்தேஷு பிரகடித பலாம்யாம் பவது மே சிவாம்யாம் அஸ்தோக த்ரிபுவன சிவாம்யாம் ஹிருதி புனः பவாம்யாம் ஆனந்த ஸ்புரதம் பவாம்யாம் நதிரியம். நம்ம சமஸ்கிருதத்துக்கும் நமக்கு ரொம்ப தூரம் இல்லை. சமஸ்கிருதம் நம்ம ஆரம்பத்திலேருந்தே நம்ம பிறப்பிலேருந்து நமக்குள்ளே தான் இருக்கு. அது நிறைய பேருக்கு புரிஞ்சது தான். நம்ம ஈரமாக நிறைய சமஸ்கிருதம் பேசி அதை வழக்கதாக்கால கொஞ்சம் புதுசாக தெரியலாம். ஆனால் சுவாமி முகத்தில் அது எல்லாருக்கும் புரியும்படியாகவே நான் இங்கே சொல்ல பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கலாபியாம் கலைகளின் வடிவானவர். கலாபியாம் பத்யாம் அப்படின்னா இரண்டுன்னு அர்த்தம். இதுவும் அதுவும் சொல்றது தவிர அங்கே 2 அப்படின்னு சொல்ற மாதிரி. கலாபியாம் கலைகளின் வடிவமாகவே இருக்கிறவர் யாரு? சிவன் பார்வதி. ரகுவம்சத்துல காளிதாசர் ராமரை பத்தி சொல்லும் போதே பரமேஸ்வரன் சொல்லி ஆரம்பிக்கிறார். அந்த ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரியும். ஜெகதோபிதரவு வந்து பார்வதி பரமேஸ்வரவு. பார்வதி பரமேஸ்வரவு அப்படிங்கிற வார்த்தையும் அவங்க விதியா விபக்தி. இந்த ஒருமை இருமை பன்மை, அது இருமைங்கிறது சம்ஸ்கிருதம் மட்டும்தான் உண்டு. அப்படி கலாபியாம் அப்படின்னு சொன்னா கலைகள் வடிவமாகவே இருக்கக்கூடியவர்கள். சூடாலங்கிருத சசி கலாபியாம். சிரசில் சந்திரக்கலையை, சசி அப்படிங்கிறது சந்திரனுக்கு ஒரு பேர். இந்து சந்திரன் சசி சோமன் இப்படி நிறைய பேர் உண்டு. அதுல சசிங்கிற ஒரு வார்த்தை சந்திரனுக்கு. சூடாலங்கிறத சசிகலாபியாம். இவ்விருவருமே அம்பாளுடைய நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். சந்திரக்கலையை தரிச்சுட்டு இருக்கான். பரமேஸ்வரனும் சந்திரக்கலையை தரிச்சுட்டு இருக்கார். சூடாலங்கிறத சசிகலாபியாம். சூடாமணின்னு சொல்லுவாரு. சூடாமணின்னு ஏன் அதுக்கு பேரு அப்படின்னு ஒரு சின்ன யோசனை தோணுது. சூடாமணின்னா அது சூடிய மணி தானே. அது சூடிந்து அதை எடுத்து கொடுக்கிறாரு இல்லையா, சூடிய மணி தானே. ஆனால் அதை எதுக்காக கொடுக்கிறார்? இவருடைய அடையாளமா கொடுக்கிறார். அடையாளம்னா என்ன? ஒருத்தர் மட்டும் சூடியது, வேற யாரும் சூடாது. அப்போ வேற யாரும் சூடாத மணி இருக்கிறதா அதுக்கு பேர் சூடாமணியோ அப்படின்னு ஒரு சின்ன. அப்படி சூடாதங்கிறத சசிகலாபியாம் 2 பேரும் அந்த சந்திரனை தரிச்சுட்டு ரொம்ப அற்புதமா காட்டுகிறார். பலாபியாம் பக்தேஷு பிரகடித பலாபியாம். மக்களுக்கு எல்லா விதமான ஆனந்தத்தையும் அவருடைய வேண்டுதலுக்கு உண்டான அந்த பலனை கொடுக்கிறதுலேயே முனைப்பா இருக்கலாம். பக்தேஷு பிரகடித பலாபியாம்.
சிவாபியாம் சிவாபியாம் அஸ்தோக திரிபுவன சிவாபியாம். இந்த வார்த்தை முதல்லயே அவருடைய கவித்துவத்தை மேன்மையை காமிச்சிருக்காரு. ஒரே வார்த்தை திரும்ப வந்தா அது நல்லா இருக்காது. ஆனால் திரும்ப போடும்போது அந்த வார்த்தைக்கு வேற ஒரு அர்த்தம், அற்புதமான அர்த்தம் வராம மாதிரி இவர் பண்ணியிருக்காரு. சிவாபியாம் அஸ்தோக திரிபுவன சிவாபியாம். சிவாபியாம் இந்த சிவங்களும் இவருக்கு நம சிவாயீச்ச நம சிவாய. சிவா அப்படின்னு சொன்னா பார்வதி, சிவ அப்படின்னு சொன்னா பரமேஸ்வரன். சிவசிவா அப்படிப்பாரு. சிவசிவா அப்படின்னா ரெண்டு பேரும் சொல்லாதே அர்த்தம். ரொம்ப நம்ம ஜாக்கிரதையா சமஸ்கிருதம் நம்ம புரிஞ்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆம்பளைகளை சிவ அப்படின்னு தான் கூப்பிடணும், ஆனந்த நடராஜ அப்படின்னு தான் கூப்பிடணும், சிவ அப்படின்னு தான் கூப்பிடணும். நம்ம சிவா சிவான்னு கூப்பிட்டா ஐக்கபத்தியம் உண்டு, அதே சமயம் அது ஸ்திரீ பாவம் வந்துடும் அப்படிங்கிறது சாஸ்திரத்துல ஒரு கூற்று உண்டு. அதே போல சிவாபியாம் அஸ்தோக திரிபுவன சிவ, குறைவற்ற செல்வங்களை கொடுக்கக்கூடியவர். சிவாபியாம் அஸ்தோக திரிபுவன சிவாபியாம் ஹிருதி புனः, ஹிருதயத்துல நினைக்கும் தோறும் பவாபியாம் ஆனந்த ஸ்வரதம் பவாபியாம், ஆனந்தத்தையே திரும்ப திரும்ப பிரகாசம் பண்ணி பிரகாசிக்கக்கூடிய அந்த பார்வதி பரமேஸ்வரர்களுக்கு நதிரியம், என்னுடைய இந்த நதினா நமஸ்காரம், நமஸ்காரமானது உரிதாகட்டும். மற்ற இடங்கள்லாம் அதாவது ஒரு ஸ்தோத்திரம் காவியம் ஆரம்பிக்கிறாங்கன்னா மங்கள ஸ்லோகம், வந்தன ஸ்லோகம், பிரார்த்தனா ஸ்லோகம், தியான ஸ்லோகம்னு சொல்றது. இந்த தியான ஸ்லோகத்துல முன்னாடி சொன்ன மாதிரி ரகுவம்சத்துல பரமேஸ்வரன் ஆரம்பிக்கிறார். ஆனா நீங்க பரமேஸ்வரனே தான் சொல்றாங்க, வேற யாரும் ஆரம்பிக்கிறது அப்படின்னு பரமேஸ்வரனையே, அதுவும் பரமேஸ்வரன் மட்டும் இல்ல பார்வதி பரமேஸ்வரன் தம்பதியா இருக்கிறவங்க தம்பதியா தான் வணங்கணும், தெரியாம வணங்கக்கூடாது அப்படின்னு பார்வதி பரமேஸ்வரன் வணங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்தில் ஆரம்பிக்கிறார். இந்த ஸ்லோகம் வழியா நமக்கு இந்த இந்த இதுக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு என்ன தெரிஞ்சுக்க போறோம், எப்பேற்பட்ட விஷயத்தை தெரிஞ்சுக்க போறோம், அது என்ன சொல்ல போறாங்கிறது இங்க முன்னாடியே சொல்லிட்டார். அந்த கவித்தத்தை காமிச்சுட்டார். அடுத்த ஸ்லோகம் சிவானந்த வெள்ளம். முன்னாடி சிவானந்த லஹரி இருக்கு இல்லையா, அந்த பெயர் தலைப்பு வர மாதிரியான ஸ்லோகம். கலந்தி சம்போத்பச்சரித சரிதஹ்கந்தி சரதோ தலந்தி தீகுல்யா சரவிஷு பதந்தி விஜயதாம் திஷந்தி சம்சார பிரமண பரிதாபோபசமனம் வசந்தி மச்சேதோ ஹிருத புவி சிவானந்த லஹரி. இந்த சிவானந்த வெள்ளமானது ஹிருதயத்துல எப்பொழுதும் தேங்கி இருக்கணும் அப்படின்னு. தேங்கி இருக்கிறோம்னா என் உள்ளம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ற. கலந்தி ஹே சம்போ பச்சரித சரிதா, உமது சரித்திரமாகிய இந்த சரித்திரத்திலிருந்து பெருகக்கூடியது. ஒருத்தரை பத்தி சொல்லணும்னா அவருடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சாதான் அவருடைய மகிமையை சொல்ல முடியும். இந்த மகிமை எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா உன்னுடைய சரித்திரத்திலேருந்து எடுக்கப்பட்டது. உன்னுடைய சரித்திரத்திலேருந்து பெருகக்கூடியதான இந்த சிவானந்த லஹரி என்னுடைய ஹிருதயம் அப்படிங்கிற கில்பிஷ ரஜா, கில்பிஷம் இந்த பாவங்கிற தூசிய, தூசி எங்க பார்த்தாலும் படிஞ்சிருக்கும் இல்லையா, அந்த தூசிய போக்குறதுக்கு என்ன பண்றது, நிறைய ஜலம் வேணும். கொஞ்சமா தூசி இருந்தா கொஞ்சமான ஜலம் போகும். நிறைய தூசி படிஞ்சு இருக்குன்னு சொல்லுவாங்க. படிஞ்சு இருக்குன்னா நிறைய இருக்குன்னு அர்த்தம். அப்படி நிறைய இருந்தா என்ன பண்ணணும், அங்க அவ்வளவு ஜலம் வேணும். எவ்வளவுனா வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போற அளவுக்கு. இந்த வெள்ளத்தை பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒரு பிரவுன் கலர்ல இருக்கும் இல்லையா, அவ்வளவு தூசி அடிச்சுட்டு மணல் அடிச்சுட்டு வருது. அது வந்து ஒரு ஊரையே உண்டாக்குறதுக்காக தான் அந்த வெள்ளம் வருது. எங்கெங்கெல்லாம் ஜலம் ஏதாவது பள்ளம் இருக்கோ அங்கெல்லாம் அந்த ஜலம் போய் தங்கி தேங்கி இருந்தது. மற்ற இடங்கள்லாம் மேடா இருந்தது, அங்கெல்லாம் வீடுகள் கட்டப்பட்டு அங்கெல்லாம் மக்கள் சௌக்கியமா இருக்கா. என்ன பண்ணுறா, உலகத்தை அந்தந்த ஊரை கிராமத்தை அப்பப்போ சுத்தம் பண்றதுக்காக தான் இந்த வெள்ளம் தான் வர்றது அப்படிங்கிறது புராண கூற்று. இப்படி என்னுடைய ஹிருதயம் வந்து நிறைய தூசியாக இருக்கு, அப்பப்போ படிஞ்சிருக்கு. அப்போ இந்த சிவானந்த வெள்ளம் வந்து என் ஹிருதயத்துல ஓடட்டும்.
ஓடி போயிட வேண்டாம், என் ஹிருதயத்திலேயே தங்கி இருக்கட்டும். ஏன்னா என் ஹிருதயம் நிறைய தேவையில்லாத பல விஷயங்களை உள்ள போட்டு பள்ளமாக்கி வச்சிருக்கனால, இந்த பள்ளமாக்கி வச்சிருக்கிறதுனால தயவு செய்து இந்த ஜலம் வந்து இங்க இருக்கட்டும், யாரோ வேற எதுக்கும் அதை அடிச்சு வெளியே திருடாம இது உள்ளே வந்து தங்கட்டும். தீகுல்யா சரணிஷு புத்தி என்னும் வாழ்க்கால் வழியால் பதந்தி பாய்ந்து செல்வதாயும் சம்சார பிரமண பிறவி சுழலில் உண்டாகும் பரிதாபோபசமனம் பெரும் துன்பத்திற்கு சாந்தியை திசந்தி அளிப்பதாயும் மச்சேதா எனது சித்தமாகிய கிருதபூமி மனு பிரதேசத்தில் வசந்தி வந்து தேங்குவதாயும் உள்ள சிவானந்த லஹரி சிவானந்த வெள்ளம் விஜயதாம் வெற்றியுடன் விளங்கட்டும். எப்பொழுது இருக்கட்டும், அதுக்கு குறைவே வர வேண்டாம். ஏன்னா எனக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது. அது என் ஹிருதயத்துல எப்பதான் இருந்துட்டே இருக்கோ அப்பதான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீர் ஓட்டம் உடம்புல எந்த பிரச்சனை இருக்காது இல்லையா? ஒரு கிராமமாகட்டும் எந்த இடமாகட்டும் நீர் அங்க இருந்ததுன்னா அந்த இடத்துக்கு பிரச்சனை இல்லை. அதிகமான பிரச்சனை நிறைய மற்ற விஷயங்கள்லாம் வந்துட்டே இருக்கும். அதனால தேவையானது மட்டும் இங்க இருக்கும். நிறைய அதிவிருஷ்டி ஆகாது. சுவாமிக்கு அளவா கொடுக்க தெரியும். அப்படி இந்த சிவானந்தங்கிற அந்த சிந்தனை, சிவனுடைய லீலைங்கிற சிந்தனை என் இதயத்தை எப்போது படித்தே இருக்கட்டும். தயவு செய்து அதை போக்கிடாதே அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். சிவ வடிவ தியானம். த்ரைவேத்யம் ஹிருத்யம் திரிபுரஹரம் ஆத்யம் திருநயனம் ஜடாபாரோதாரம் சலதுரகஹாரம் மிருகதனம் மகாதேவம் தேவம் மயி சதய பாவம் பசுபதிம் சிதாலம்பம் சாம்பம் சிவம் அதிவிளம்பம் ஹிருதிபதே. திரைவேத்யம் மூணு வேதங்களால் கூறப்பட்டவர், மூணு வேதங்களிலும் கூறப்பட்டவர். மூணு வேதங்கள்ல ரிக்யது சாமம் அப்படிங்கிற மூணு வேதங்கள்லையும் அந்தர்யாமியா இருக்கக்கூடியவர். காத்தால ஐயா பத்தி சொல்லும்போது ஒரு சின்ன வார்த்தை விட்டு போச்சு. பிரதமோ தெய்வியோ பிஷக்கு அப்படிங்கிற வார்த்தை. எல்லா தேவர்களையும் முதன்மையானவரா இருக்காரா பரமேஸ்வர். அதனால பிரதமா முதன்மையானவர். ஒன்னானவர் தான் அவர், மற்றவர்கள்லாம் இல்லையா? இந்த எழுத்துல பார்த்தோம்னா இந்த வர்ணக்கிரமம் உண்டு. வேதத்துல வர்ணக்கிரமம் அப்படின்னா கணபதி அப்படின்னு சொல்லுவா. கணபதினு சொன்னா ககார அகார, அடுத்தது பகார அகார, இப்படி ஒவ்வொரு இதுலயும் ஆ இருக்கும். இந்த உயிர் எழுத்து எல்லா எழுத்தையும் தொடர்ந்தே இருக்கு. அதே போல எல்லா தெய்வங்களுக்குள்ளேயும் இவர் இருக்கு பரமேஸ்வரன். அதனால தெய்வியான பேர் வருது. பிரதமோ தெய்வியோ, அடுத்தது பிஷக்கு. பிஷக்கு அப்படின்னா பேஷஜர். பேஷஜர்னா மருத்துவர் அர்த்தம், டாக்டர். மருத்துவருக்கு சம்ஸ்கிருதத்துல பேஷஜான பேர். இந்த வேதம் படிச்சவா எல்லாரும், ஸ்தோத்திரம் படிச்சவா எல்லாரும் இன்னும் பல காலம் அவ இருக்கும் வரையும் அவ ஹிருதயத்துல இருக்கக்கூடியவர், அந்தர்யாமியா இருக்கக்கூடியவர், வேத்தியனா இருக்கக்கூடியவர் பரமேஸ்வர தீட்சிதரையாவர். தெய்வியம், அது மாதிரி வேதம் படிச்சவாளுக்குள்ள அப்படி இருக்கக்கூடியவரா அவர் இருக்கார். அதே போல டாக்டர் சார் வந்து பேஷஜர். நிறைய அவரை பத்தி கேள்விப்பட்டேன். நான் எனக்கு அவரோட அனுபவம் உண்டு. அந்த பேச்சு அந்த சமயத்துல கொஞ்சம் அதிகமா எடுத்தோ நேரமா எடுத்தோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் பாதியோட பண்ணிட்டு அவர் டாக்டர் பத்தி சொல்ல முடியல. இப்ப இன்னைக்கே வாய்ப்பு கிடைச்சது நாளைக்கு சொல்லிக்கிறேன். பேஷஜா அப்படிங்கிறது அவர் நிறைய அவர் சொன்னார். இந்த திருபுவனம் புவனகிரியில அந்த ராகவேந்திரர் மடத்துல இந்த வைபவம் நடக்கும்போது என்னையும் எங்க அழைச்சு நானும் ஒரு அந்த இதுல பாராயணத்துக்கு போயிருக்கேன். அப்படி ரொம்ப உபசாரம் பண்ணி நிறைய விஷயங்கள் மக்களுக்கு ரொம்ப சொல்றது அர்ப்பணிப்போட செஞ்சார் அப்படிங்கிற விஷயம் நம்ம கேள்விப்பட்டோம். அவர்களுக்கும் திரும்ப என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். திரைவேத்யம் ஹிருத்யம் மூணு வேதங்களையும் கூறப்பட்டவர். ஹிருத்யம் ஹிருதயத்துல எப்போதும் வசிக்க வேண்டியவர், வசிக்கக்கூடியவர் சொன்னா யாருக்கிட்டலாம் இது இருக்கு நம்ம வசிக்கிறாருன்னு நம்ம பார்த்துக்கணும். என்னன்னா இப்ப நம்ம சுவாமியை பார்க்கிறோம், கண்ண முடியாதுன்றத நம்ம ஹிருதயத்துல தெரிஞ்சாருன்னா இருக்கார். இப்ப கையில ஒரு செல்லு வச்சுக்கிறோம்,
எங்கப்பா பார்த்த காணுமே அப்படின்னு ஒரு 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 5 நிமிஷத்துக்கு ஒரு பதறோம். அவங்க செல்லு கொஞ்சம் தூரமா வச்சுட்டோம்னா செல்லுக்கு வச்சு பதறோம். ஆனால் கண்ண முடியா ஹிருதயத்தை பரமேஸ்வரன் தெரிகிறாரான்னு பார்க்கணும். அது இருக்காரா அப்படின்னு. அதெல்லாம் ஒருவேளை எங்கேயாவது கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி தெரியுது, ரொம்ப காட்சி பிரகாசமா தெரியுதுன்னா இதே மாதிரி ஸ்லோகங்கள் எல்லாம் எடுத்து அதை பதிச்சுக்கணும். தேவார திருவாசகம் இதே மாதிரி ஸ்லோகங்கள் எல்லாம் எடுத்து ஜாயே கோடி விக்கிரகம் அதை சொன்னா நேரம் போறாரு. ஜாயே கோடி விக்கிரகம் திருநஜனம் சீதாம்சம் என்றாலும் அந்த அடுத்து சொல்றேன். அது மாதிரியான ஸ்லோகங்கள்லாம் எடுத்து மனசுல பதிச்சுட்டா நமக்கு எப்பொழுதுமே அதுல குறைவு ஏற்படாது. திரிபுர ஹரம் ஆத்யம். திரிபுர சம்ஹாரம் தெரிஞ்சிருக்கும். 3 அசுரர்கள். அவன் ரொம்ப புத்திசாலித்தனமா வரம் கேட்கணும் அப்படின்னு பிரம்மா கிட்ட ரொம்ப ஐடியா பண்ணி ஒரு வரம் கேட்கிறார். என்ன அப்படின்னா, என்ன எல்லாரும் வரம் என்ன கேட்டிருக்கா? அசுரா சாகா வரம் வேணும். சாகா அவரை கொடுக்க முடியாது. ஆனா கொடுத்தேங்கிற மாதிரியே அவன் சொல்லிடுவா. இவரும் பெற்றேன்னு சந்தோஷப்பட்டு போயிடுவா. ஆனா அங்க வேற ஒரு மாற்றம், ஒரு ட்விஸ்ட் இருக்கும். என்னன்னா, இவர் இந்த 3 பேரும் தாரகார்கன், கமலார்கன், வித்யுன்மாரி அப்படிங்கிற 3 பேர். இவன் 3 பேரும் அண்ணன் தம்பி. இவர் இதுக்கு முன்னாடி ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன். இவர் விபீஷணன் அந்த கணக்கு இல்லை. இவா 2 பேரும் ராவணம் மானுஷாதன்மே அசஞ்சத்வம் ததானுஷா நிருத்தே வத்வே ச்சயா நித்ராம் கும்பகர்ணோ வினீதச அப்படின்னு அவருக்கு கேட்டாரா. ராவணன் மானுஷாதன்மே தெய்வம் இல்லாத ஒரு மனுஷனால என்ன சமாளம் பண்ணிக்கலாம். தெய்வத்தால தெய்வம், யக்ஷ, ராட்சச, கந்தர்வ, வேதாள, பூத அப்படின்னு 8 விஷயமான ரொம்ப மகிமை வாழ்ந்தவா, ரொம்ப நிறைய சக்தி படைச்சவா. இவா யாராலும் என்ன அழிக்க முடியாது. சரி, அப்படியே ஆகட்டும். யாரால அழிக்கலாம்? ஒரு சாதா மனுஷனால அழிக்கலாம். சாதா மனுஷனா எப்படி? அவன் மனுஷன் மாதிரியே பொறுக்கணும், அவனுக்கு மனுஷன் மாதிரி எல்லா கட்டமும் வரணும், அப்ப என்ன அழிக்கணும். அதுக்குதான் அங்க ரொம்ப நாள் கழிச்சு பிறந்து 14 வருஷம் காட்டுல இருந்து தன் மனைவியை பிரிஞ்சு இத்தனை கட்டத்தை அனுபவிச்சுட்டு அவர் சமாளம் பண்ணார். ஏன்னா இல்ல மகத்துவத்துல இருந்தா அது மனுஷன் வேலை உள்ளது. அந்த இடத்துல பார்த்தேன்னா மனுஷனுடைய எந்த தெய்வத்தினுடைய எந்த பராக்கிரமத்தையுமே காமிக்கல. அப்படி அவர் இருந்தார். இந்த இடத்துல என்ன கேட்கிறாருன்னா, எங்க 3 பேருக்கும் 3 மாளிகை வேணும். மாளிகை தானே அப்படின்னு சொல்லி அது தந்துதாமே. சாதா மாளிகை இல்லை, உலோகத்தாலான மாளிகை. உலோகம் தானே, என்ன உலகம் வேணும்? ஒருத்தருக்கு தங்கத்துல, ஒருத்தருக்கு வெள்ளியில, ஒருத்தருக்கு இரும்புல. இது 3 உலகத்துல 3 மாளிகை வேணும். சரி, தந்துடும். மாளிகைன்னா ஒரு இடத்துல இருப்பார், சமாளம் பண்ணிடுறாங்க. அந்த 3 மாளிகையும் 3 புறங்கள், அதாவது பரமேஸ்வரன் முப்புறத்தை எடுத்தாருன்னா முப்புறங்கள், அதாவது திக்குகளை எடுக்கல, திக்குகளை இருந்த அர்த்தத்தை எழுச்சார். இப்ப இந்த திக்கு இறைவன் எரிச்சாருன்னா அந்த திக்கில் உட்காரக்கூடாதாங்கிற கேட்டு வந்துருவோம். அப்படி பண்ணாரு. இந்த திக்கில் 3 திக்கில் வர இருந்தாலும் அந்த 3 திக்கு என்ன பண்ணாருன்னா ரொம்ப அட்ராக்டிவ். அதாவது சொல்லுவா பழத்துல, சரக்கு குடிச்சவன் கையும் இரும்பு குடிச்சவன் கையும் சும்மா இருக்காது. இது என்னன்னா, அவனுக்கு ஏதாவது ஒண்ணு பெரிய பராக்கிரமம் வந்துருக்குன்னா ஏதாவது போட்டு அடிச்சு அப்படி பண்ணணும்னு தோணும். சாதாரண சின்ன குழந்தைக்கே ரொம்ப துருத்துருக்கும், அந்த குழந்தை சும்மா இருக்காது. அப்படி கடவுளுக்கெல்லாம் இந்த அரக்கர்கள்லாம் குழந்தை மாதிரி தான். என்ன கொஞ்சம் முதல்ல சொல்லி பார்ப்பேன், அப்புறம் சாமதான வேத தண்டனாகும். இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி பார்க்கிறேன். நிறைய கேட்கவே இல்லை. கடைசியா என்ன பண்ற, சரி சமாதானத்துக்கு கிளம்பிடுவோம். கிளம்ப பார்த்துட்டுல என்னென்ன பண்ணலாம், அவளை கூப்பிட்டு இவாளை கூப்பிட்டு அப்படின்னு தேவர்கள் எல்லாரும் வரா. தேவர்கள் எல்லாரும் புடைசூழ வரா. சூரிய சந்திரர்களை சக்கரமாக்கிக்கிறாரா. 4 குதிரைகளையும் 4 வேதங்களையும் 4 குதிரைகளை ஆக்கிக்கிறாரா. மேலுமே வில்லா ஆக்கிக்கிறார். மகாவிஷ்ணுவை அம்பா வச்சிருக்கிறார். வாசுகிய 4 கட்டிக்கிறார். இப்படி எல்லாத்தையும் எடுத்து பூமாதேவியே தேர் மாதிரி எடுத்துக்கிறார். இப்படி எல்லாம்
வர வந்து பார்த்தா சமாதானத்துக்கு தயாரா இருக்கார். இங்க கூட வந்திருக்கிற எல்லா பரிவாரங்கள் தெய்வங்களுக்கெல்லாம் நம்ம எல்லாம் புடைய சுருத்து ரொம்ப உதவி பண்ணிதான் பரமேஸ்வரன் வந்து இந்த சம்ஹாரத்தை படப்படாதுன்னு சின்ன அந்த மமதை வந்துருந்தான். இதை புரிஞ்சுக்க பரமேஸ்வரன் கொஞ்சம் விளையாட்டு பண்ணார். அஸ்வீகிருத வேதனாதி அஸ்திரீகிருத தானவாதி அங்கீகிருத சம்பனாதி பாயாசனோ தெய்வத சார்வபௌமா எடுத்து வந்த எல்லாத்தையும் அதுக்காக உபயோகப்படுத்தாம வேற மாதிரி பண்ணாராம். இந்த பூமி ரூபமான இந்த தேர் போயிட்டே இருக்கு, பட்டுன்னு பூமியில மாட்டிக்கிற மாதிரி ஒரு விளையாட்டு பண்றாரு. அது போய் பூமியில மாட்டிட்டு. அப்ப என்ன பண்ற, யாரு எந்த இடத்துல போய் யாரு அனுப்பணுமோ அவளுக்கு ரொம்ப ஆப்தமான நண்பனா இருக்கக்கூடிய, அதாவது நண்பனா ரொம்ப சத்தியமா இருக்கக்கூடியவால அவளை தான் அனுப்பணும். இப்போ உமாதேவிக்கு ரொம்ப சத்தியமான ஒரு பக்கத்திலே இருக்காரு மகாவிஷ்ணு. அம்பா வச்சிருக்கிற பக்கத்து கீழே போட்டு ரிஷபமா மாறி கொம்பால அந்த சக்கரத்தை போய் தூக்கு அப்படின்னா பட்டுன்னு அவர் கீழே குதிச்சு அவர் வந்து அந்த அம்பிலேருந்து இந்த ரிஷப வாகனத்தை எடுத்து அந்த கொம்பால சக்கரத்தை தூக்குற மாத்திரத்துல இவர் பட்டுன்னு அந்த அந்த தேர்லேருந்து எதிரி குதிக்கிறாராம். குதிச்சு இந்த இந்த குதிச்ச மாத்திரத்திலேயே அங்க ஐடியா பண்ணிட்டார். அந்த முப்புறங்கள்ல இருந்த அந்த அந்த மாளிகை சொன்னதையா, அந்த மாளிகை மூணும் பறக்கிற மாதிரியான மாளிகை, ஒரு இடத்துல ஸ்திரமா நிற்கிற மாளிகை இல்லை, இப்படியே காத்துல அப்படியே போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்குமா. அவர் இந்த குதிச்ச மாத்திரத்தை இந்த 3 அரண்மனையும் ஒரே இடத்துல ஒரு சேர வந்து நின்றுதான். இவர் பட்டுன்னு அந்த தேர்லேருந்து குதிச்சு அந்த ரிஷபம் வந்து அந்த சக்கரத்தை தூக்கி தலையை நிமிர்ந்ததான் இந்த சக்கரத்திலேருந்து தேர்லேருந்து எழுதி குதிச்சு அந்த குதிரையில ஒரு கால் வச்சு அந்த ரிஷபத்தில் ஒரு கால் வச்சு மேல சேர்ந்து இருக்கிற அந்த 3 மாளிகையும் பார்த்து சிரிச்சார். கும்புறவர் கூத்தார். அந்த சிரிப்பே ஒரு பெரிய வானம் மாதிரி ஆகி அவளை எரிஞ்சிருந்தான். அப்பேற்பட்ட ஒரு ஆகத்தை உடையவர். இந்த திரிபுர சம்ஹாரங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு ரொம்ப டீட்டெயிலா தெரியாம இருக்கலாம். அதுக்காக விவரிச்சேன். திரிபுரஹரம் ஆத்யம். ஆத்யம்னா ரொம்ப எல்லாருக்கும் முன்னாடி இருக்கிறவர். இப்ப நேற்று வந்தவர் இல்லை, யாரெல்லாம் நம்ம வந்து தெய்வம் வணங்குறோமோ அவர்களுக்கெல்லாம் முன்னாடி இருக்கக்கூடியவர். திரிபுரஹரம் ஆத்யம். திருநயனம் 3 கண்களை உடையவர். திருதனம் திரிகுணாகாரம் திரிநேத்திரம் பிரஜாயுதம் திரிஜன்ம பாவசம்ஹாரம் ஏகபில்வம் சிவார்ப்பணம். அவர் என்ன பண்றாருன்னா 3 ஜென்மத்தினுடைய பாவங்கள்லாம் போக்குறாராம். யார் அவர் எப்படி இருக்கார்? திருநயனம் 3 கண் வச்சிருக்கார். திரிஜாயுதம் 3 வடிவா இருக்கக்கூடிய அந்த சூரத்தை வச்சிருக்கார். என்ன பண்றாருன்னா திரிஜன்ம எப்படி பண்றாரு, அதை எதனால பண்றார்? ஏக பில்வம். ஒரே ஒரு 3 இலைகள் உள்ள ஒரு பில்வத்தை சமர்ப்பிச்சாலே 3 ஜென்மத்தினுடைய பாவத்தை போக்குறாருன்னா எப்பேற்பட்ட கருணாமூர்த்தியா இருக்கணும். அப்படி ஏக பில்வம் சிவார்ப்பணம். இங்கே திரணயம் ஜடாபாரோதாரம். ஜடைய, அதாவது ஜடாபாரம் அப்படின்னா ரொம்ப கனமா இருக்கக்கூடிய, சாதாரணமா நமக்கு இருக்கிற முடி சாதாரண முடி இல்லையா. ஆனால் பரமேஸ்வரன் அதாவது தபஸ் பண்றவால என்ன பண்ணுவானா, ஒரு மரத்து மேல வழியக்கூடிய அந்த பிசின்னு சொல்லுவாரியா, அதை தலையில பூசிப்பாங்க. அது ரொம்ப கனமாயிடுமா, அதை அப்படியே எடுத்து முடிஞ்சுட்டு ஜடாபாரம் அப்படி இருக்கலாம். ஜடாபாரோதாரம் சலதுரகஹாரம். அசையக்கூடிய சர்ப்பத்தை ஹாரம் மாலையாக இருந்தவர். ஏன்னா அசைவற்றதை அவர் வச்சுக்கல, அசைஞ்சுட்டே இருக்கணும் எல்லாரும் அப்படிங்கிறதுக்காக எப்போதும் ஆடிட்டே இருக்கிறார். அதுக்கு நிறைய விஷயம் சொல்லுவா. ஒரு ஓவியர் அப்படின்னா 2ஆ பிரிச்சிடலாம். ஓவியம் ஓவியர், சிற்பம்னு சொன்னா சிற்பி சிற்பம்னு பிரிச்சிடலாம். பாடகர்னு சொன்னா கூட பாட்டு பாடகர்னு பிரிச்சிடலாம். ஆனால் நர்த்தகர் நாட்டியம் ஆடுவர்னா அவர் ஆடினாதான் நாட்டியம், அவர் வெளியே நாட்டியம் இல்லை. இப்படி உலகம் இயங்கிறது அசைகிறதுன்னா அவர் அசைஞ்சிட்டு இருக்கார். அனோரணியான் மகதோ மகியான். பெரிய பெரிய யூனிவர்சிட்டிலாம் நடராஜாவை வச்சு நிறைய ரிசர்ச் பண்ணி அதனுடைய மைய புள்ளியுமே யாரையும் பிடிக்கவே முடியல.
இருக்கிறது இவர் தான் அப்படின்னு மட்டும் எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அது எப்படி விவரிக்கிறதுன்னு தெரியல. அப்படியே அது வேதங்கள் நிறைய சொல்லி வச்சிருக்கு. அனோரணியான் மகதோ மகியான் அப்படின்னு. நம்ம வந்து ஒரு பெரிய விஷயம் சுவாமிக்கு நிறைய பண்றோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட போய் நின்னா அவர் நம்ம என்ன பண்றோமோ அதோட பன்மடங்கா பெருசா விசுவப்படுத்திட்டு நான் இவ்வளவு பெருசா இருக்கேன், நீ எடுத்துட்டு வந்தது இத்தனோடு, இது எனக்கு எப்படி பத்த முடியுமா? அது மகதோ மகியான். நம்ம ரொம்ப கொஞ்சமா எடுத்துட்டு போறோம், ரொம்ப கொஞ்சமா எடுத்துட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப ஐடியா வருது, உனக்கு போய் இத்தனோடு கொடுக்குறோமே அப்படின்னா அவர் எறும்பு மாறி இருப்பான். ஒரு சின்ன புள்ளையா இருக்கிற மாதிரி ஆகி நான் இத்தனோடு ஒரு பெருக்கையை முடிக்கிறா என்ன ஆகுது அப்படின்பா. அந்த பாவம் எப்பாவம் தன்னுடைய பாவம் தான் விஷயமே தவிர என்ன கொடுக்குறோங்கிறது இல்லை. இதுதான் அனோரணியான் மகதோ மகியான். அதாவது எத்திஞ்சில் தட்சிணாம். இது சம்பிரதத்தை நமமா என்னது இல்லை, நமஹா நமமான ரெண்டு வார்த்தையா சொல்லணும். என்னது இல்லை கொடுத்துட்டேன் அப்படின்னு கொடுக்கும்போது ரொம்ப கொஞ்சமா கொடுத்துட்டேன். எத்திஞ்சில் தட்சிணாம், எதோத்த தட்சிணாம், ஏதோ என்னால் முடிஞ்சது கொடுத்துருக்கேன். இதை ரொம்ப பெருசா எடுத்துட்டு எனக்கு அனுகிரகம் இரண்யகர்பக வஸ்தம் ஹேமபீதம் பாவசம். அப்படி பெருசா நினைச்சுக்கோ, இரண்யகர்பக வஸ்தமா நினைச்சுக்கோ, அதாவது தங்கமயமா நினைச்சுக்கோல அப்படின்னு சொல்லி அது அவ்வளவு பதில் வருது. ஜடாபாரோதாரம் சடதுலகஹாரம் மிருகதரம், அசையக்கூடிய சர்ப்பத்தை மேல போட்டுருக்க மிருகதரம், மான கையில எழுதியிருக்க மிருகதரம், மகாதேவம் தேவம், மகாதேவம் எல்லா தேவர்களுக்கெல்லாம் பெரிய தேவன், பெரியன்னா முன்னாடி இருக்கிற மகத்துவம் வாழ்ந்தவர். இப்படி எல்லாராலையும் செய்ய முடியாத தான் ஒரு கிரமத்துல சிரிப்புல செய்யறாங்க, அவருடைய மகிமை வேற சொல்லமான இப்படி மகாதேவம். மயி என்னிடத்தில் சதய பாவம், தயையுடன் கூடியவர். ஏன்னா அவருடைய கருணை இல்லைன்னா நம்மளால இதெல்லாம் செய்ய முடியுமா? வேதம் படிக்கிறதாகட்டும், ஸ்தோத்திரம் படிக்கிறதாகட்டும், எந்த ஒரு காரியமாகட்டும், ஒவ்வொரு நாள் நம்ம எழுந்திருக்கிறதே ஆரம்பிச்சு செய்யற ஒவ்வொரு காரியம் அவருடைய கருணையினால் தான் நடக்கிறது. சதயபாவம் பசுபதி. ஏன்னா ஏன் அவர் மேல சதயமா இருக்காரு, அதாவது தயை கூடியவரா இருக்காரு. தயம்னா தயவுடன் கூடிய, சேங்கிற வார்த்தைக்கு கூட அப்படின்னு அர்த்தம். சோம சாம்ப அப்படிங்கிற வார்த்தைக்குன்னா கூட உடன் அப்படிங்கிற அர்த்தம். சதயபாவம் பசுபதி, பசுபதியா இருக்காரு. பசுங்கிற வார்த்தை எல்லா பிராணிகளையும் தான் நம்மளையும் குறிக்கிறது. பசுக்கள் தான் நிறைய பேர் தெரிஞ்சிருப்பாரு. அந்த சைவ சித்தாந்தத்துடைய ஒரு காரக மந்திரம் அந்த பசுபதிங்கிற வார்த்தை. பசுபதி சிதானந்தம் சாம்பம், சிதானந்தம் அந்த ஹிருதயம்ங்கிற அந்த இடத்துல எப்பொழுதும் அறிவிற்கு உறைவிடும். இது ஆனந்தம், அறிவிற்கு உறைவிடும். அறிவுல எதை வைக்கணும், நம்மளுடைய சிந்தையில யார் இருக்கணும், எப்பொழுதும் பரமேஸ்வரன் தான் இருக்கணும். அந்த அறிவிற்கு உறைவிடமா இருக்கிறவர் சிதானந்தம் சாந்தம், அம்பிகையுடன் கூடியவரான அந்த பரமேஸ்வரனை ஹிருதயத்தில் பஜை தியானம் செய்கிறேன். இது வரைக்கும் ஒரு தியானம் மட்டும் தான் பண்றேன், இன்னும் அந்த விஷயத்துக்கு கூட வரல. சிதானந்தம் சாந்தம் சிவம் அதிவிடம்பம், மிக மிக விளையாட்டு மிக்கவர். 64 நிலைகள் பண்ணக்கூடிய அவர் சிதானந்தம் சாம் அதிவிடம்பம் ஹரிபதே. அப்பேற்பட்ட தீரா விளையாட்டுடையவர் அவர். நான் அவர் நிறைய விளையாட்டு பண்ணணும் பண்ணிட்டு இருக்கார். அதை மாத்திரமல்ல இந்த இந்த விசேஷங்கள் நடக்கிறது, உற்சவங்கள் நடக்கிறது, உற்சவத்திலேயே லீலா வினோதங்கிற வார்த்தை வரும். அந்த நிபந்தனை கிரீடா வினோதனம் லீலா வினோதனம் வரும். கிரீடம்னாலும் விளையாட்டு தான். அப்படி அதுதான் பண்ணிட்டு இருக்கார் சுவாமி. இப்படி அப்பேற்பட்ட பரமேஸ்வரனுக்கு என்னுடைய நமஸ்காரம் அப்படின்றார். அதோட மேலும் நிறைய விஷயங்கள் எனக்கு வருது இல்லையா? இப்போ நான் நிறைய உலகத்தை பார்க்குறேன், நிறைய பேரை சுவாமின்னு நினைச்சுக்கிறேன், நிறைய பேரை போட்டுறேன் இல்லையா, நிறைய பேரை புகழுறேன். இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. தேவைன்னா நமக்கு நம்ம அந்த தேவையில்லை ஒதுக்கணுங்கிறதுக்காக சொல்றாரு. என்னன்னா சஹஸ்ரம் வர்த்தந்தே ஜகதி விபுதாः க்ஷுத்ர ஃபலதான் நமன்யே ஸ்வப்னேவா ததனுசரணம் தத்கிருத ஃபலம் ஹரி பிரம்மாதீனாமபி நிகடபாஜாம் அசுலபம்
சிரம்யாதே சம்போ சிவ தவ பதாம்போஜ பஜனம். இந்த உலகத்துல பல தெய்வங்கள் இருக்கு. அந்த தெய்வம்னா தெய்வம்னு கும்பிடுறாரு அவரெல்லாம் நான் வணங்க விரும்பல. தெய்வம்னா வேதத்துல சொல்லப்பட்ட தெய்வங்கள்னா இப்போ அவர் சண்மத ஸ்தாபனம் பண்ணாரு, அதுதான் தெய்வம் தான். மற்ற தெய்வங்கள் அப்படி அப்படி வணங்கக்கூடிய தெய்வங்கள், தெய்வம்னு சொல்லக்கூடிய மனுஷன் வச்சுக்கோங்களேன். அவ மகிமை வாழ்ந்தவானா இருக்கும்போது அவ தெய்வமா கண்டிப்பா வணங்கப்படலாம். ஆனால் நான் யாரையாவது தெரியாம வேண்ட மாதிரி ஆயிடக்கூடாதுன்றதுக்காக சொல்றேன் நம்மள. அதெல்லாம் நான் வேண்டல. ஏன்னா ஜெகதி விபுதாக சுத்திர பலதா ரொம்ப குறைவான பலனை கொடுக்கக்கூடியதா இருக்கு. நான் அங்கே அதை ஒருபோதும் நான் வணங்கல. அதோட அதை வணங்குறதுனாலப்பா இதை வணங்கினவனுக்கு இந்த பலன் உண்டுப்பா அப்படின்னா வேண்டாம். எனக்கு ஹிருதயத்தை பத்திரமா பார்த்துனாலே மற்ற அவயவங்கள்லாம் நல்லா இருக்கும். அதே போல நான் பரமேஸ்வரனை எப்படி தியானிக்கிறேன், மற்ற அவயவங்கள் மற்ற தெய்வத்திலேருந்து வர வேண்டிய அனுகிரகங்கள்லாம் நான் கிடைச்சிடும். அதனால அதை வழிபட்டு வர வேண்டிய பலன் எனக்கு வேண்டாம். ததனு சரணம் தத் கிருத பலம். எனக்கு என்ன வேணும்? ஹரி பிரம்மாதீனாம் அபி, விஷ்ணுவாதையும் பிரம்மாவாதையும் நிகட பாஜாம சுலபம், ரொம்ப கிட்டக்க போகவும் கூட முடியாத ஒரு விஷயம் இல்லையா? பரமேஸ்வரன் கிட்டக்க போகிறதுங்கிறது யாரால முடியலன்னா, அவர் பன்றி உருவம் எடுத்து பாதாளத்துக்கு போற பார்க்க முடியல. இவர் பிரம்மாண்ட லட்சுமியோட துறையோட மேல போற அப்படின்னு பார்க்க முடியல. அப்படி இருக்கிற அந்த நிகட பாதா மசுலபம், கிட்ட கூட போக முடியாத அந்த பாக்கியத்தை மட்டும் எனக்கு கொடுக்க போறோம். சிரம் யாச்சே சம்போ, அதை வேண்டவனாவே நான் இருக்கேன். பிரம்மாவாலையும் விஷ்ணுவாலையும் முடியாது. அப்ப என்னால முடியுமானா, என்னாலையும் முடியாதுன்னாலும் பரவாயில்ல, அதை வேண்டினே நான் ரொம்ப நாளா இங்க இருக்கும்படியா செய். சிரம் யாச்சே சம்போ, சிரம் யாச்சே சம்போ சிவ தவ பதாம்போஜ பஜனம். இந்த பாரகமலத்தை பஜிச்சுட்டே ஸ்தோத்திரம் பண்ணிட்டே தியானிச்சுட்டே இருக்கிற அந்த பேரு கொடுக்கூடாது. பூயஸ்வாமின் எதிர்மே மரணத்துக்கான பிறவா வரம் வேண்டும் என்றும் பிறப்புண்டே அறவா என்றும் உன்னை மரவா மனம் என்றும் ஒரு விசேஷ பாடம் சொல்லுவாங்க. மரவா மனம் வேண்டும்னா அறவாங்கிற வார்த்தைக்கு அறவம் அணிந்தவர் ஒரு அர்த்தம், பாதியாய் உள்ளவர் ஒரு அர்த்தம் இல்லையா? பரமேஸ்வரன் பார்வதியும் பரமேஸ்வரனும், பார்வதியும் பார்க்கும்போது இவர் பாதி, பார்வதியும் நம்ம தெரியாம பரமேஸ்வரன் பார்க்கும்போது பார்வதி பரமேஸ்வரன் பாதியா இருக்கா, பார்வதியை பார்க்கும்போது பார்வதியில பரமேஸ்வரன் இருக்கு. இப்படி ரெண்டு பேரும் பாதியா நமக்கு காட்சி தரா அப்படின்னு இந்த அறவா என்றும் உன்னை மரவா மரம் வேண்டும் கேட்கிற மாதிரி இங்க ஞானசம்பந்தர் சமுத்திர ஸ்லோகம் பண்ணியிருக்கார். மாணிக்க வாசகர் ஞானசம்பந்தர்லாம் சமுத்திரத்தில் ஸ்லோகம் பண்ணியிருக்கா. அதுல பூஜஸ்வாமின்னு ஜெகமே மரணம் ததா மாஸ்து பூஜஸ்வரானாம், திரும்ப எனக்கு பிறப்பே வேண்டாம். அப்படி எனக்கு ஏதாவது பிறப்பு கொடுக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னா, சாம்ராஜ்யம் பெரிய ராஜாவா வேணும்னா வேண்டாம். திருப்பி உனக்கு பிறப்பு இருக்கு இப்படி பிறக்கலையா வேண்டாம். இல்ல தெய்வமா பிறக்கலையா, தேவகணங்களை கஷ்டமா இருக்கு அதெல்லாம் பிறக்கலையா வேணாம். ஏன்னா அதெல்லாம் திரும்ப திரும்ப துக்கத்தையே தரக்கூடியது. அது எதுக்கு எனக்கு திரும்ப திரும்ப கஷ்டப்படுறதா வேண்டாம். என்ன வேணும்னா பிராமத்தா கனவலைஹி, உன் முன்னாடி இருந்து உன்னுடைய ஆட்டத்தை பார்த்துட்டே இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுக்கிறோம். வேற எந்த தெய்வத்தன்மையோ அரசத்தன்மையோ எதுவுமே எனக்கு வேண்டாம். இதுவே எனக்கு போறோம். இதை தெய்வம் செய்து குறைவில்லாம எனக்கு கொடு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார். அதே போல சிரம் யாச்சே சம்போ சிவ தவ பதாம்போஜ பஜனம். அடுத்தது ஒவ்வொரு படிப்படியா நமக்கு பக்திய நமக்குள்ள உள்ள அதுக்கு நட்டு நெட்டு நுங்கு நோட்டு விஜயன்னு ஆசிரியர்னு வருது. அதுக்கு டுக்கிரிஞ்சு காரணம் பேரு. இந்த டுக்கிரிஞ்சு காரணம்னா கடை தேரத்துக்கு வழிபடாது, வழி கொடுக்காது உனக்கு. அப்ப என்ன பண்ணணும்? கதோவா ஒரு மண்ணோ ஒரு குடம்னோ மிருப்பிண்டோப்பி மண்ணாங்கட்டினோ அனுரப்பி ரொம்ப குறைந்ததுன்னோ அனுரப்பித்த தூமாக புகையினோ அக்னிகி நெருப்புனோ அஜலகா மலை என்றும் பட்டோவா துணி என்றும் தந்துஹுவா நூல் என்றும் பரிஹாரதி. இந்த விஷயங்கள்லாம் கிம் கோர சமணம். இதெல்லாம் யமன் வரும்போது
உபயோகப்படுமா இந்த தர்க்க வசனங்கள்லாம்? இதெல்லாம் உபயோகப்படாது. விருதா இதெல்லாம் என்னன்னா விருதா கண்டோபம், இந்த தொண்டையை வறட செய்யறது தான் இந்த வாத பிரதிவாதங்கள் எல்லாம். அப்படின்னா ஆதிசங்கர காலத்துல நிறைய இந்த வாத பிரதிவாதிகள் இருந்தா இவரை வந்து கண்டனப்படுத்துறதுக்கு இதெல்லாம் தேவையில்லை. நீங்க ஏதாவது ஒரு நாமாவை எடுத்து சொல்லிட்டே இருக்கோம். விருதா கண்டோபம் மகசி தரசா தர்க்க வதசா. மகசின்னா அதை தூக்கி சுமக்கிறாராம். நான் இதை வந்து பண்றவனா, இந்த இந்த விஷயத்த நான் வந்து தாங்கிட்டு செய்யறேன், இதெல்லாம் வேணாம். நீ வெறுமன பகவான் நாமாவை சொல்லு. விருதா கண்டோபம் மகசி தரசா தர்க்க வதசா. ஹே சுதீஹி, அங்க மூடமத்தையும் சொன்னாரோன்னா இங்க அப்படி சொல்ல. ஹே சுதீஹி, நல்ல புத்தி உடையவனே. பதாம் போஜம் பஜ பரம சௌக்கியம் பிரஜ. பதாம் போஜம் பஜ சம்போ பதாம் போஜம் பஜ. யாருடைய பதாம் போஜம் திருவடி தாமரை பதி துதி. யாருடைய பரமேஸ்வரனுடைய திருவடி தாமரை துதி. பரம சௌக்கியத்தை அட. அவர் கீதையில சொல்றாரு, சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அஹம் த்வாம் சர்வ பாபேப்யஹ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்ச. இதுதான் உத்தமமான விஷயம். எல்லாத்தையும் விட்டுடுப்பா, உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் விட்டுடு. என்னன்னா எந்த கர்மாவும் பண்ண வேண்டாம். ஏன் எப்படி பண்ணாம எப்படி உயருது? விஸ்வாமித்திரர் ஒரு விவாத காட்டு கட்சி போகும்போது அவனுக்கு ராமலட்சுமணனுக்கு பலம் அதிபலாங்கிற அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணி வழியில படுத்து வச்சுட்டு இருக்கார். சாயங்காலம் 5:30 மணி ஆகுது. பட்டுன்னு அவர் கொண்டு தோணுதா சஞ்சாவனம் பண்ணணுமே அப்படின்னு. சஞ்சாவனம் பண்ணணும்னா எதுக்கு பண்ணணும்? இதை பண்ணி என்ன பண்ண போறது? காலங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் வரிசையா பண்ணி என்ன பண்ணுறோம்? பரம்பொருளை அடையிறதுக்காக அந்த பரம்பொருள் தான் மனிதப்படுத்திட்டு போய் சஞ்சாவனம் போயா? அந்த நிலையை நம்ம உணர்ந்துட்டா, மனித படிச்சுட்டு இருக்கிறது குழந்தை வடிவமா இருக்கிற பரமேஸ்வரன் தான் பரம்பொருள் தான் தெரிஞ்சுட்டா அப்ப இதெல்லாம் தேவையில்லை. அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு என்னையே நான் கவலைப்படாத. நான் சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் அஹம் த்வாம் சர்வ பாபேப்யஹ மோக்ஷயிஷ்யாமி. அதிலேருந்து உன்னை விடுபட வச்சுட்டு உனக்கு முக்தியே தர கவலைப்படாத. மா சுச்சங்கிற அந்த வார்த்தை தான் இவர் கூட ஆதிசங்கர சுப்பிரமணிய விஜயத்தை கடைசி சமயத்துல கிருதாந்தஸ்ய தூதேஷு கண்டேஷு கோபாத் தஹச்சிந்தி பிந்தீதி மாந்தர்ஜயஸ்து மயூரம் சமாருஹ்ய மகாபைரி நித்வம் புரசக்திபானே மமாயாஹி சீக்கிரம் அப்படிங்கிறார். கடைசி சமயத்துல என்னுடைய தொண்டை தான் நஷ்ட சம்யே விஜயத்தே கபோத்காரிபத்ரே பகவத் கம்பிகாத்ரே. என்னுடைய நான் எழுத்து போகலாம், தொண்டை எழும்பாமல் இருக்கலாம், மூளை உன்னை பத்தி சிந்திக்காம இருக்கலாம், கை எழும்பாமல் இருக்கலாம். இந்த மாதிரி சமயத்துல நான் உன்னை கூப்பிடாம எழுந்துட போறேன். அதுக்காக நீ வந்து என்னை காப்பாத்தாம விட்டுடாத. நான் அதுக்காக இப்பவே சொல்லி வைக்கிறேன், நீ அப்ப வரணும். எப்படி தெரியுமா? அவன் வந்து கிருதாந்தஸ்ய தூதேஷு யமனால ஏவப்பட்டவளா இருக்கலாம். யாரு? அவருடைய தூதர்கள் வரா. அந்த மனுஷனை பார்த்து அவனை நசுக்கு பொசுக்கு வரலாம். தஹச்சிந்தி பிந்தீதி மாம் தர்ஜயஸ்து, என்னை எடுத்துட்டு போக வரா. அப்ப என்ன சொல்றனா? நீ மாபைரி, கவலைப்படாத. மாபைரி துவம், மாபைரி இது துவம், கவலைப்படாதன்னு நீங்க வரணும். எப்படின்னா மயில் மேல புற சக்தி பாணிகி, மயில் மேல ஏறி கையில வேரோட வரணும். மமாயாகி சீக்கிரம், என்ன நோக்கி வேகமா வரணும். அதுக்காக பேர் சொல்லி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பதாம் போஜம் பரமேஸ்வரனுடைய அந்த திருவடி தாமரையை இப்பயே பலிச்சு வை, மற்றதெல்லாம் விட்டுடு அப்படிங்கிற. மனஸ்தே பாதாப்தே நிவசது வசஸ்தோத்ர பணிதம் கரோச்சாப்யர்ச்சாயாம் ஸ்ருதிரபி கதா கர்ணன விதௌ தவத்யானே புத்திர் நயன யுகலம் மூர்த்தி விபவே பரக்ரந்தான் கைர்வா பரம சிவ ஜானே பரமதஹ. இப்படி நான் உன்னையே போய் நினைச்சுட்டு சொல்றேன். இந்த விஷயத்தை மற்றவாளுக்கு சொல்றேன். அவ எப்படி அதை பண்ணணும் அப்படின்னா, எப்பொழுதும் என் மனமானது உன்னுடைய திருவடி தாமரையிலே இருக்கட்டும், அதை நினைச்சுபடியே இருக்கட்டும். நிவசத்து, கடைசி சமயத்துல சாக என்னுடைய தொண்டை தான் திருவடி தாமரையிலே இருக்கட்டும். அதிலேருந்து உன்னை விடுபட வச்சுட்டு உனக்கு முக்தியே தரேன் கவலைப்படாத. நான் அதுக்காக இப்பவே சொல்லி வைக்கிறேன், நீ அப்ப வரணும். எப்படி தெரியுமா? அவன் வந்து கிருதாந்தஸ்ய தூதேஷு யமனால ஏவப்பட்டவளா இருக்கலாம். யாரு? அவருடைய தூதர்கள் வரா. அப்ப என்ன சொல்றனா? நீ
வசஹா ஸ்தோத்திர பிரணிதோ, என்னுடைய வாக்கானது உன்னுடைய ஸ்தோத்திரத்தை சொல்லிட்டே இருக்கட்டும். கரவுச்ச அபியர்ச்சாயாம், என்னுடைய கையானது உன்னை அர்ச்சனை பண்றதே இருக்கட்டும். ஸ்ருதி ரபி, காது கூட கதா கர்ணன விதவு, என்னுடைய சரித்திரங்கள மகிமைகளை கேட்கும்படியாக இருக்கட்டும். தவ தியானே புத்தி, என்னுடைய புத்தியானது உன்னுடைய தியானத்திலேயே இருக்கட்டும். இதை விட்டு வேற எங்கேயும் போக வேண்டாம். தவ தியானே புத்தி. நயன யுகலம், யுகலம்னா ரெண்டு, இந்த சிவாபியாம் அப்படின்னு சொன்னாங்க, கர்ணாபியாம், இந்த ரெண்டு கண்ணுமே, ஒரு கண்ணு இல்லை, ஒரு கண்ணு ஒரு பக்கம் ஒரு கண்ணு நமக்கு பார்க்கவே முடியாது. ஆனா நமக்கு அப்படி இருக்கிற சில சமயம் இந்த பக்கம் பார்ப்போம், அந்த பக்கம் பார்ப்போம். அப்படி இல்லாம ரெண்டுமே பரமேஸ்வரர் சொரூபத்தான் பார்க்கணும். நயன யுகலம் மூர்த்தி விபவே, உன்னுடைய சொரூபத்தினுடைய வைபவத்தை பார்த்துட்டே இருக்கணும். நயன யுகலம் மூர்த்தி பரக்கிரந்தான், இப்படி என்ன எல்லாமும் நீயே ஆட்கொண்டுட்டா பரக்கிரந்தான், எப்படி வேற ஒரு கிரந்தத்தினால வேற ஒரு விஷயத்தினால நான் ஆட்கொள்ளப்படுவேன். அதனால என்னை எப்படி நீ ஆட்கொள்ளணும் அவர்கிட்ட ஒரு விஞ்ஞாபனம் தெரிவிச்சுக்கிறேன். எனக்குள்ள எல்லாமா நீ ஆயிடு, எல்லாமா எல்லா இடத்துலயும் நீ, அதாவது ஒரு பாத்திரத்துல குப்பை எல்லாம் நல்ல எக்கச்சக்கமா நிறைய நாங்கள் சுத்தப்படுத்தி வச்சுட்டோம்னா யாராவது கையில நல்ல விஷயத்தை பண்ணாங்க, இந்த பாத்திரம் சுத்தமா இருக்கு போட்டுட்டு போயிடுவோம். இந்த பாத்திரத்துல குப்பைகள் இருந்ததுன்னா அச்சுச்சோ போடக்கூடாது எடுத்துட்டு போயிடுவோம். அதனால எல்லாமே எப்போதும் எனக்குள்ள நீ நிறைஞ்சவே இருக்கணும். நான் வேற ஏதாவது சில விஷயங்கள், அதாவது வசதியான வசதி எவாபரேட் ஆயிடும். அமிர்தமான ஜலம் பாருங்க, ஜலம் இருந்தா திறந்து இருந்தா ரொம்ப நாள் அப்படியே இருக்காது, எவாபரேட் ஆயிடும். அதெல்லாம் பாட்டில் மூடி போட்டு வைக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி அது அமிர்தம் எல்லாருக்கும் காத்து, அதுக்கப்புறம் ஜலம், ஜலம் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? அது ஒரு இடத்துல அப்படியே இருந்தா எவாபரேட் இல்லையா? அப்படி அது நீராவியா ஆகாக திரும்ப திரும்ப நீ அதுல நிரம்பினே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி எல்லாமும் நீ எனக்குள்ளே இருக்கா, நான் ஏன் இன்னொரு இருக்க போறேன்? வேற ஒரு விஷயம் எப்படி எனக்குள்ள பதக்கம் தான் கையில்வா பல விஷயம் ஜானே, நான் அறியவே மாட்டேன், அதை அறியணும் விரும்பல. நீ அதை நான் அறியக்கூடாது, அந்த விஷயம் எனக்குள்ள விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக தயவு செய்து இது எல்லாமா நீ எனக்குள்ள நிரம்பி இரு அப்படின்னு பிரார்த்தனை. பரக்கிரந்தான் கையில்வா பரமசிவ ஜானே பரமசஹா. யதா புத்திஸ்ருப்தோ ரஜதமிதி காஞ்சாஸ் மணிமணிஹ ஜலே வைஷ்டே க்ஷீரம் பவதி மிருகத்ருஷ்ணாசு சலிலம் ததா தேவ பிராஞ்ச பஜதி பவதன்யம் ஜடஜனோ மகாதேவேசம் த்வாம் மனசி ச நமத்வா பசுபதே. முன்னாடி சொன்ன ஸ்லோகம் ஒரு விஷயத்தை திரும்ப அவர் ஞாபகப்படுத்திருக்கிறார், தனக்கு தானே ஞாபகப்படுத்துகிறார். இந்த உலகத்துல ரொம்ப குறைவான சில விஷயங்களை வசதியா நினைச்சுட்டு இருக்கோம். நமக்கே ஏதோ காசு கொடுத்து வாங்குறோம் வைரம்ங்கிற பேர்ல, அதெல்லாம் வைரமான நமக்கு தெரியாது. யதா புத்தி சுத்தோ ரஜதம் இது காஜாஷ் மணிமணி, இந்த கண்ணாடி துகள் இருக்கு, இதை ரொம்ப பட்ட தீட்டி வைர மாதிரி காமிச்சுடுவாங்க. ரஜதம் இது காஜாஷ் மணிமணி ஜலே பயிஷ்டே க்ஷீரம், இதெல்லாம் இப்ப நடக்கிறது. ஜலே பயிஷ்டே க்ஷீரம், மாவு கலந்த ஜலத்தை பால் சொல்றாங்க. ஜலே பயிஷ்டே க்ஷீரம், மாவு கலந்த ஜலத்தை பால் நினைச்சுக்கலாம். மிருகத்ருஷ்ணாசு சலிலம், சலிலம் அதாவது காணல் நீர். மிருகத்ருஷ்ணாசு காணல், மிருகத்ருஷ்ணா காணல் நீர். இதை பெரும் ஆறு மாதிரி நினைச்சுக்கலாம். அப்படியே குழந்தைகளா இருக்கும்போது காரில் போகும்போது அக்னிநட்சத்திர வெயில்ல அங்க ரோட்ல பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கிற மாதிரியே இருக்கும், விட்டுக்கமாக இருக்காது. நம்ம பல விஷயத்தை இருக்குன்னு நம்பி இல்லாததான் அங்க போய் தான் உணர்றோம். அது முன்னாடியே உணர்ந்துட்டா நல்லது. அது மாதிரி எனக்கு உணர்வுன்னு கேட்கிறார். மகாதேவேசம் துவாம், இத மாதிரி ததா தேவ பிராஞ்சா பஜதி பவதன்யம் ஜடஜனம். இத மாதிரி தெய்வம் வேற ஒண்ணு இருக்கு, வேற ஒரு விஷயத்தை விரகத்மாதி ஜனனம், பறவைகள் முதலிய ஜனனம் எனக்கு ஏற்பட்டா என்ன? அதனால என்ன? அந்த சரீரத்தினால என்ன? சதாதிபத் பாதாப்ஜ, எப்பொழுதும் உன்னுடைய பாத கமலத்தை, சதாதிபத் பாதாப்ஜ பரண ஸ்மரண பரமானந்த லஹரி, அதையே தியானிச்சுட்டு இருக்கக்கூடிய குறைவில்லாத அழிவில்லாத அந்த அமிர்தம் எனக்குள்ள இருக்கும். அது
வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்குன்னா விஹாரா சத்தம் சேத் ஹிருதயம் மிகம் தேன பகுஷா ஹிருதயம் தான் அந்த விஷயமே தவிர சரீரம் விஷயம் இல்லை இல்லையா? வஸ்துதான் விஷயம், யாருக்கு வச்சிருக்கா விஷயம் இல்லை. நிறைய விஷயம் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? தேனி, புனுகு ஜவ்வாது, பால், பசு பால், இதெல்லாம் வஸ்து வசந்ததா இருக்கு. பிராணியும் அதெல்லாம் வசந்ததா ஆகுது. இப்படி அது மட்டும் இல்லாம எத்தனையோ பிராணிகள் சுவாமிய பக்தி பண்ணி அடைந்திருக்கு. திருவண்ணாமலைக்கு இங்கேருந்து ஒரு மணி நேரம் தொலைவு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல ஒரு கொக்கு யானை வந்து சுவாமி வழிபட்டு, ஒரு 8 கால் பூச்சி, யானை, இப்படி எல்லாமே சுவாமியை வழிபட்டு. அப்படி அதனால எந்த ஒரு பிறவியாக இருந்தாலும் ஒன்றை வழிபடக்கூடிய அந்த ஹிருதயம் எனக்கு வேணும், இந்த சரீரம் எனக்கு அவசியம் இல்லை. சரீரம் எதுவாக இருந்தாலும் கொடு, ஆனா ஒண்ணு மட்டும் கொடு, உன்னைய நினைச்சிட்டு இருக்கிற அந்த எண்ணத்தை மட்டும் கொடு இப்படின்னு அற்புதமா மேல மேல இது முதல்ல தொடர்ந்து 10 ஸ்லோகத்தை சொன்னேன். ஏன்னா இதுதான் நமக்கு இந்த பக்தியை தெரிவிக்கக்கூடியதா இருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் சுவாமிய ரொம்ப பணிஞ்சு ரொம்ப நம்ம தான் அப்படி யோசிக்க முடியாது. அப்படிலாம் கேட்கிறார். மாகச்சத்வமிதஸ்ததோ கிரிஷபோ மையேவ வாசம் குரு ஸ்வாமின் நாதிகிராத மாமகமன காந்தார சீமாந்தரே வர்த்தந்தே பகுஷோ மிருகா மதஜுஷோ மாத்சர்ய மோகாதயः தாம் ஹத்வா மிருகயா வினோத ருச்சிதா லாபம் ச சம்பிராப்ஸ்யசி. ஹே ஆதிகிராத, ரொம்ப பழமை வாய்ந்த வேடனை, மாகச்ச நீ எங்கேயும் போக வேண்டாம். அந்த வேடன் என்ன பண்ணணும்? ஒரு காட்டுல போய் அங்கிட்டு திரிஞ்சு எங்க மிருகம் வருதுன்னு பார்த்து அடிக்கணும். அப்படி வேட்டையாடணும் இல்லையா? நீ அப்படி வேட்டையாட எங்கேயும் போக வேண்டாம். மாகச்சத்தும் கிரிஷபம் மையேவ வாசம் என்னிடத்திலேயே இருந்த உன்னிடத்திலே இருந்தா, அதாவது அவரை பரமேஸ்வரனா பாவிக்காம கொஞ்சம் விளையாட்டா பேசுறவங்க. நீ ஒரு வேடெல்லாம் எனக்கு தெரியவாதான் அறிமுகப்படுத்தி வச்சிருக்கா. அப்படி வேடலாவது எனக்குள்ளே, ஏன்னா வேடலா இருக்கணும்னா மிருகங்கள் தான் வேணும், எனக்குள்ளே இருக்கேன். கிரிஷபம் மைய வாசம் குரு சுவாமி நாதிகராக மாமக மனமா காந்தார சீமாந்தரே, என்னுடைய ரொம்ப அடர்ந்த காடு அப்படிங்கிற மனசு. இதுல நல்ல விஷயமா இருக்குன்னா, நல்ல வாசனையான மலர் இருக்கிறதா அவனுக்கு சமர்ப்பிச்சிருவோம். இல்லையே, கெட்ட கெட்ட செடியெல்லாம் வளர்ந்த போப்போ அப்படியே படர்ந்து இருக்கிறதுனால அந்த சீமாந்தரே பக்தந்தே பகுஷம் இருக்காக பலவிதமான மிருகங்களை அடையலாம். என்னன்னா காமக்ரோத லோகமோக மதமாத்சரியம்ங்கிற மிருகங்கள் அடையலாம். பக்தந்தே பகுஷம் இருக்கா மதஜுஷோ மாத்சரிய மோகாதயா தாம் ஹத்வா மிருகயா வினோத ருச்சிதா லாபம் சம்பிராப்ஸ்யசி. அதெல்லாம் கொண்டு அதெல்லாம் அழிச்சு நீ நல்ல மிருகங்களுடைய ருசி அடைய நீ. அதனால தயவு செய்து ஹிருதயத்தை விட்டு போகாத. காடு மாதிரி இருக்கிற இந்த நிலையத்துல இந்த மாதிரி மிருகங்கள் மாதிரி இருக்கிற இந்த காமக்ரோத லோபாதிகளை வேட்டையாடி இங்கேயே அது கடைசி வரைக்கும் இருக்கும். இந்த சபையை வைக்கிற வரைக்கும் இந்த ஹிருதயத்துல அதுதான் இருக்க, அதுல எனக்கு தெரியுது நான் அப்படிதான் அப்படின்னு தெரியுது. இங்கேயே வரைக்கும் பிரார்த்தனை பண்றேன். இது வைராக்கிய திண்டிகம்னு ஒண்ணு. ஒரு அப்பா வந்து ஒரு மரசு போட்டுறாரு, இந்த கூர்க்கான்னு சொல்லுவாங்க, இந்த வேலை பார்க்கறது. அவர் ரொம்ப நாளா அந்த இரவுல அன்னைக்கு எல்லாரும் சம்ஸ்கிருதம் பேசியிருக்கா. அவ வந்து இரவுல வந்து இந்த மக்கள்கிட்ட சொல்றாப்பா, எல்லாரும் ஜாக்கிரதை ஜாக்கிரதை, கதவை சாத்திக்கோங்க, கொள்ளையை பூட்டி வைக்கணும், மாடை கட்டி வைக்கணும். இப்படிதான் 2 விஷயம். இவா வந்து இந்த ஜாக்கிரதை சத்தம் கேட்டா ஊர் மக்கள் நிம்மதியா தூங்குவாங்க. என்ன அவர் இருக்கார், யாரும் திருட உள்ள வர முடியாது. திருட நன்றி கொடுத்து சொல்லிக்க, நான் இருக்கேன், யாரும் உள்ள வந்து ஜாக்கிரதை அப்படின்னு அவருக்கு திருட நன்றி சொல்றேன், நான் இங்க இருக்கேன் அப்படின்னு. இப்படி 2 விதமா அப்படி வேலை செஞ்சிருக்கிற ஒரு நாள் வெளியூர் போக வேண்டிய ஒரு வியாசம் வந்து வெளில போகணும், வெளியூர் போகணும். அப்போ ஒரு பையனை கூப்பிட்டு, அப்பா நீ வந்து இந்த வேலையை பாரு அப்படிங்கிறார். என்னப்பா பார்க்கணும்? ஒன்றும் இல்லைப்பா, எல்லாரும் ஜாக்கிரதை ஜாக்கிரதைன்னு சொல்லு. இன்னும் ஜாக்கிரதைன்னு சொல்லுது, வீடு வாசல் ஜாக்கிரதை, மனைவி புள்ள ஜாக்கிரதை, மாட்டு கண்ணு ஜாக்கிரதை சொல்லு. சரிப்பா, அதுதான் ஒரு மனசுல இருக்கிறது, ஜாக்கிரதை மனசுல இருக்குது. சரி அப்படின்னு வர
அன்னைக்கு ஏதோ ஒரு கொட்ட காமக்ரோதஸ்டலோபஸ்ட தேஹே கிருத்தந்தி தஸ்கராஹ ஞானரத்னாபஹாராய தஸ்மாத் ஜாக்ரத ஜாக்ரத. இதை மாதிரி எப்படி சொல்லிட்டு இவா இல்ல அவா இல்ல அது போய் இது போய் இதுன்னு 8 ஸ்லோகம் சொல்லி இதுல என்ன சொல்றாங்கன்னா திருடன் வரான் திருடன் இருக்கான் ஜாக்கிரதை. என்னப்பா திருடன் எங்க இருக்கானா ஹிருதயத்துக்குள்ளேயே இருக்கான். யாருப்பா அது? காமம் குரோதஸ்ட லோபஸ்ட. காமம் குரோத லோபம்ங்கிற திருடர்கள் தான் இருக்கா. எங்க இருக்கானா சரீரத்துக்குள்ளேயே இருக்கா. எங்க திருட? சரீரத்துக்குள்ள என்ன இருக்கு? ஞானம்ங்கிற ரத்னம் இருக்கு. ஞானத்தை அடையணுங்கிற நம்ம புரிஞ்சுக்க விடாம அந்த அப்படி ஒரு ரத்தனத்திலேருந்து எப்படி நமக்கு தெரியும்? ஒரு ஒளி படணும், அதுல இருக்கிற அந்த அந்த பளபளப்பு தெரியணும். அப்ப என்ன ஆகுது? இவதான் நம்மளால அந்த தூசி மாதிரி படிச்சுட்டே இருக்கலாம். அது படிக்கிறதுனால இப்படி ஒரு பளபளப்பு தெரியாமே இருக்கு. ஜீவா யாவ ஜீவம் இப்படி ஒண்ணு இருக்கிறது. ஏன்னா அப்படி ஒளியை நம்ம பட விடாது. ஞானரத்னா மகாராய அந்த ஞானங்கள் ரத்னத்தை திருடி போவானா அதை பார்த்துக்கோ. அது ஜாக்கிரதை இப்படி சொன்னா மறுநாள் காத்தா அப்பா வந்து நல்லபடியாச்சா அப்படின்னு அப்பா நான் சொல்லிட்டேன்ப்பா. அந்த ஊர் மக்கள் தான் சொன்னா என்னப்பா பண்ண உங்க பிள்ளைகள் தூங்க இல்லையா என்ன ரொம்ப சத்தம் போட்டானா ஆத்துக்குள்ள சொல்றான். இல்ல நீ ஜாகிரதை சொல்றதுனால நிம்மதியா தூங்கிடும். இவன் சொன்ன ஜாகிரதை எல்லாம் முடிச்சுட்டு வச்சிருக்கு. எங்க தூங்குறது? ஆஹா இதனால நம்ம தூங்கிட்டே இருக்கோம் முடிச்சுட்டோம். எனவே அவரே ஜாகிரதை சொன்னாங்க. எந்த ஜாகிரதை சொல்லணும், எந்த இடத்துல சொல்லணும்? ஞானிகளுக்கு எங்க போனாலும் நான் ஜாகிரதை எதை சொல்லணும்னா அதுதான் சொல்ல தெரியும். கவனிக்கமா சொல்றேன் எனக்கு சொல்ல தெரியாது. அதுதான் சொல்ல தெரியும். அவர் அதை சொல்லி ஆனால் மக்கள் எல்லாரும் அதை ஏற்றுக்கலாம். இது புரியுமா புரியாதா யோசிக்கிறார். எனக்கு தாப்பா சொல்ல தெரியாது, வேற தெரியாத பார்த்து இருக்காரு. அது மக்கள் எல்லாரும் ஏற்றுக்கிறார். அப்படி இங்க வந்து இந்த மத காமக்ரோதம் வந்து மதவாசரிக்கிற மிருகங்கள்லாம் இருக்கு. இதை வேட்டையாடி ஆதிக்கிறாங்க. ரொம்ப பழமை பார்த்து ஏன்னா உனக்கு தெரியல இந்த மிருகத்தை எப்படி அடிக்கணும்னு. கரடினா அது எந்த அம்பு போடணும், எங்க அம்பு போடணும் உனக்கு தெரியலையா? அதனால ரொம்ப பழமை வாய்ந்த வேடனே என் ஹிருதயங்கிற காட்டுக்குள்ள இருக்கிற இந்த காமக்குள்ள இருக்கிற மிருகங்களெல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணி அதனுடைய ருச்சியை அனுபவிச்சுட்டு தயவு செய்து இந்தியா கிடைக்கல. நிறைய விஷயங்கள் வேற வேற கரீந்திரபங்கோ கணசாதூல கண்டனோஸ்த ஜந்து गिरीशो निशका कृतिष्ठते कहा तुम्हारे पंचमुखोस्ति में कुतो भी. தன்னுடைய ஹிருதயத்தை காடுன்னு சொன்னாங்க. மற்ற மிருகங்கள் தான் அந்த காட்டுக்கு வரும். அப்போ என் ஹிருதயத்துக்குள்ள ஒரு சிங்கம் இருக்கு, அதனால நான் பயப்படல அப்படிங்கிற கரலக்னம் இருக்கும். கையில அந்த சிங்கம் மான புடிச்சுட்டு இருக்கு. அந்த சிங்கம் இன்னொன்று பண்ணிது. என்ன பண்ணிதுன்னா யானையும் பிறந்திருக்கு. யானையே கஜசம்ஹார மூர்த்தி. யானைய கணசாப்தூட விகண்டனோஸ்த ஜந்து கிரிஷோ விஷகாதிஷ்டதேதா. மற்றபடி எல்லா மிருகங்கள்லாம் இதுகிட்டே வர முடியாது. ஏன்னா குஹரே என்னுடைய ஹிருதய குஹரத்துல பஞ்சமுகோஸ்திமே. பஞ்சன்னா 5 அர்த்தம். இந்த பஞ்சபாதம் சொல்றோம் இல்லையா? எதனால அப்படி சொல்றோம்? 5 உலகங்களால சேர்த்ததுனால அந்த செப்பு மட்டும்தான் இருக்கும். ஆதி பஞ்சபாத்திரம் வந்து செப்புல தான் இருக்குது. அதுக்கப்புறம் வெண்கலத்துல பித்தளைல வந்தது. இந்த பஞ்சங்கிற அந்த வடிவம் இருக்கு. வாய் மேல தலை வந்து அகன்று வாய் குறுகி இருக்கிற அந்த வடிவத்துக்கு பஞ்சன்னு வேணும். பஞ்ச முகமஸ்திலே இந்த பஞ்சங்கிற வடிவம் முகமா கொண்ட சிங்கம் என் ஹிருதயத்துல இருக்கு. அதனால மற்ற மிருகங்கள்லாம் பார்த்து நான் பயப்படல. மற்ற விஷயங்கிற மிருகங்கள்லாம் என்ன ஒன்றும் பண்ணாதீங்கன்னா எனக்குள்ள அந்த ஹிருதயங்கிற இந்த சிங்கம் இருக்கு. ஹிருதயத்தை சிங்கம் இருக்கு. பஞ்ச முகமஸ்திலே குதோபி எனக்கு மற்ற மிருகங்கள்லாம் பார்த்து எதுக்கு பயம் காரணம் இருக்கு. இதோட சில நேரடியான விஷயங்கள் சொல்ற அது 2 ஸ்லோகம் மட்டும் சொல்லிட்டு நேரம் ரொம்ப ஆயிடுச்சு. இதோட நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன். சந்தர்ஷாகிஷிகாம் விஜவதைஹி சம்சேவிதே சாஸ்வதே சௌக்யாபாலினி கேதபேதினி சுதா சாரை படயத்தீபிதே
சேத பக்ஷி சிகாமனே யஜவருதா சஞ்சாரமன்யேரதம் நித்யம் சங்கர பாத பத்ம யுகலி நீரே விஹாரம் குரு. ஏ ஹிருதயமான பட்சியே சந்தசாகி சிகாம்பிதை, இந்த சந்தஸ் வேதம் சாஸ்திரங்கிற கிளைகள் கொண்டது. சம்சேவிதே சாஸ்வதே, ரொம்ப சாஸ்வதமானவரால் எப்போதும் தொடர்ந்து வணங்கப்படக்கூடிய இந்த பரமேஸ்வரங்கிற பெரிய மிக்கத்தையே எப்போதும் அண்டி அந்த பட்சி என்ன பண்ணும், மரத்தை தேடி போகும். மரத்தை தான் கூடு கட்டும் இல்லையா, அந்த கூட்டிலேயே இரு, பரமேஸ்வரன் கூட்டுக்குள்ளேயே இரு அப்படின்னு சொல்லி அந்த மனமாகிற பட்சிக்கு ஒரு சின்ன ஆணை இல்லை. காருண்யாமிருதவர்ஷிணம் கணவிபத்கிரீஷ்மச்சிதாகர்மடம் வித்யாசஸ்ய பதோதயாய சுமனஸ்சம்சேவ்யச்சாகிருதிம் மிருத்யத்பக்தமயூரமத்ரிநிலயம் சஞ்சஜடாமண்டலம் சம்போ வாஞ்சதி நீலகந்தரசதா த்வாம் மே மனశ్చాతகः. ஸ்லேடையான சில விஷயங்கள் ஒரே விஷயம், அதை பரமேஸ்வரனுக்கும் சொல்லலாம், மேகத்துக்கும் சொல்லலாம். காருண்யாமிருத வருஷிணம், கருணையான மழையை பொழியக்கூடியதாக. கனவிபத் கிரீஷ்மச்சிதா கர்மடம், கருணையான மழைனா எதுக்காக அந்த கருணையான மழை? கனவிபத் கிரீஷ்மச்சிதா கர்மடம், ரொம்ப தாபம், நமக்கு நிறைய கவலைகள்லாம் ஏற்பட்டுள்ளதா, கவலைக்கு தாபம், தபகா இது தாபகா, அதாவது தபகான்னா தகிக்கிறதா. ஒருத்தருக்கு சந்தோஷமான ரொம்ப குளுமையாகிடுவான், குளுமையாகி ரொம்ப உடல் படுத்துருவான். அதனால்தான் ரொம்ப பாரமா இருக்கிறேன்னு ஆதிசேஷன் கேட்கிறாரா மகாவிஷ்ணுட்ட, நான் பரமேஸ்வரனுடைய ஆனந்த காரணத்தை பார்த்துருக்கேன், அதனாலதான் பாரமா தெரிகிறேன் அப்படிங்கிற. இங்க தவிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாங்க. சிதா சிந்தா துஜோர் மத்தியே சிந்தா நாம கதீயசி சிதா தஹதி நித்தேஹோ சிந்தா பிராண சங்கீதம். இந்த கவலைக்கும் இந்த நெருப்புக்கும் என்ன, எது வசந்தது, எது பரவாயில்ல அப்படின்னா இந்த நெருப்பே பரவாயில்லப்பா. ஏன்னா இந்த நெருப்பு உயிர் இல்லாத தேகத்தை தான் எரிக்கும், இந்த கவலை இருக்க உயிரோடு இருக்கிற தேகத்தை எரிச்சிடும், ரொம்ப கஷ்டப்படுது நம்மள. அதனால அதை விட்டுடு. எதுக்காக இந்த நம்ம சிந்தெல்லாம் எதுக்கு, அதெல்லாம் விட்டு எடுத்துட்டு இந்த வாசத்தை அங்க வச்சுக்கணும். ஏதாவது வருதா, நம்ம ரொம்ப நாட்டம் அடிச்சுதான் என்ன பண்ணுவோம், கையில ஒரு எலுமிச்சை பழம் இல்லை ஒரு கொடுப்போம், ஒரு வாசனை தெரியும், அப்ப நம்ம நாட்டம் அடிக்கிற மட்டும் மூணு நாள் போனோம். அப்ப சிந்தையில புத்தியில எடுத்துட்டு வந்து கவலை ஏதாவது தொலைந்ததுன்னா மட்டுமே இந்த மூளையை கொட்டிக்க கடன் பண்ணிக்கணும். இந்த வாசனை எடுத்து இங்க வச்சுட்டு அப்ப கவலை போகும். ஏன்னா இந்த கவலைலாம் எப்படி மூக்குக்குதா அப்படின்னு ஹிருதயத்துக்கு இல்லையே, நாத்தம் மூக்குக்குதானா ஹிருதயத்துக்கா இல்ல, புத்தி காமிக்குது இங்க நாத்தம் அடிக்கிறதுன்னு. புத்தி வேலை செய்தா நல்லா தூங்கிட்டு இருக்கா, ஒரு நாத்தம் அடிக்கிறதா அது தெரியுமான்னு மனுஷனுக்கு தெரியாது. ஹிருதயம் தான் மனுஷன். அப்படி அந்த கனவிபத் கிரீஷ்மம் சிதா கர்மடம், இந்த ஷட்ருதுல கிரீஷ்ம காலம், வெயில் காலத்தை கிரீஷ்மன்னு சொல்றது. இந்த வெயில் காலத்துல வரக்கூடிய அந்த உஷ்ணத்தை போக்கக்கூடியதா இருக்கா இந்த மழையானது. கனவிபத் கிரீஷ்மம் சிதா கர்மடம் வித்யாசஸ்ய பலோதயாய, வித்து விதை அப்படிங்கிற சஸ்ய பலோதயாய, அந்த விதை நல்லா வளையணும்னு விளைச்சல் கொடுக்கணும்னு சுமனசா, யாரும் சுமனசர் நல்ல மனமுடையவர்கள் யாரு, விவசாயிகள். விவசாயிகளால வேண்டப்படுவதா இருக்காங்க. அவர் இந்த இவர் வேண்டி இருக்கிறார். அவெல்லாம் சுமனச சம்சேவிய இச்சாகிருதி, அந்த வேகமானது எப்படி இருக்குன்னா இச்சாகிருதி ஸ்வேச்சாகிருதி, அது நினைக்கிற சமயத்துல நினைக்கிற வடிவத்தை எடுத்துக்கக்கூடியதா இருக்கு. நிறைய குழந்தையா இருக்குமா நம்மளே பார்த்துருப்போம், யார் மாதிரி இருக்கு, பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கு அப்படின்னு நிறைய வேகத்தோட வடிவு நம்மளே கொடுத்துருக்கோம். ஸ்வேச்சாகிருதி. அதே மாதிரி நித்திய பக்த மயூர மந்திர நிலையம் சஞ்சல் ஜடாமண்டலம், அதாவது இந்த மேகம் மழை பெய்யறதுக்கு முன்னாடி
இந்த மயில்கள்லாம் அதுக்கு சூழ்நிலை தெரிஞ்சிருக்கும். அந்த குளிர் காற்று இதை பார்த்து இந்த மண் வாசனை சொல்வாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அந்த மயிலாம் ஆட ஆரம்பிச்சிருக்கும். அந்த மேகம் மழை பொழிய போகுது அப்படின்னு தெரிஞ்சுட்டு நித்திய பக்த மயூர நித்திய பக்த மயூர மத்திய நிலையம் அத்திர நிலையம் மலைகளில் வசிப்பவர் சஞ்சல் ஜடாமண்டலம். அது எது எங்க இருக்கு? அந்த மேகம் எங்க இருக்கு நம்மளுக்கு தெரியும். மேகம் மலை மேல தெரியும். மலைக்கு மேல மேகம் இருக்கிற மாதிரி நம்ம நிறைய பார்க்கணும் இல்லையா? அந்த மேகத்துக்கு ஒரு ஒரு ஜடை இருக்கு, ஒரு முடி இருக்குன்னா அது எதுவா சொல்லலாம்? கற்பனையில மின்னலை சொல்லலாம். மழை பொழிய போதிய அந்த மேகத்துக்கு மின்னல் வந்து அடிக்கும் இல்லையா? அது பார்த்தா ஜட மாதிரி இருக்கு. சஞ்சல் ஜடாமண்டலம் சம்போ வாஞ்சதி வாஞ்சதி நீலகந்தர சதாத்மே சதா துவாம் மே மனசாதுகா. அப்படி இருக்கக்கூடிய அந்த மழையை பொழியக்கூடிய மேகமே என்னுடைய சாதக பட்சியான மனதாகிய பறவை உன்னையே விரும்புகிறது இப்படின்னு முழுக்க மேகத்தை வச்சு சொல்லியிருக்காரு. இது அப்படியே பரமேஸ்வரன் வந்து கொடுக்கிறார். காருண்யாமிருத வருகை கருணை மழையே பொழியக்கூடியதா இருக்க கன விபத்து. இந்த கவலை முதல்ல சொன்னது வெயில், இப்ப சொல்றது கவலை. கடும் கோடை, அந்த கோடை மாதிரி இருக்கக்கூடிய கவலையை போகக்கூடியதா இருக்க வித்யா சஸ்ய பலவதையாக வித்யை என்னும், முதல்ல வித்தை என்னும், இப்போ வித்யை என்னும் அந்த நல்ல பயிர். இந்த வித்வான்கள் என்ன பண்றாங்கன்னா, எனக்குள்ள வித்தை நல்லா வளரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றாங்க பரமேஸ்வரன். வித்யா சஸ்ய பலவதையாக சுமனசா சம்சேக. சுமனசாமி இங்கே யார் சொல்றாருன்னா வித்வான்களையும் சாதுக்களையும் சொல்றாரு. இச்சாகிருதியில் இவரை பரமேஸ்வரர் சொல்றாரு. இது வந்து எல்லா விதமான, அதாவது தட்சிணாமூர்த்தியாவதார், ஆனந்தமூர்த்தியாவதார், வீரபத்ரனாவதார், சோமாஸ்கந்தனாவதார், விக்ஷானபதாவதார், காலசுமாரமூர்த்தியாவதார், இப்படி ஸ்வேச்சாகதி உனக்கு என்ன இது தேவைப்படுறதோ அதெல்லாம் எடுத்துக்கிறார். ஸ்வேச்சாகதி உன்னை பார்த்த உடனே இந்த பக்தர்கள்லாம் மயில்கள்லாம் பரமேஸ்வரன் வந்துட்ட காட்சி தர போற அப்படின்னு சந்தோஷத்துல அப்படியே குதூகலமா கழிப்பா தேடிப்பார் குதூகலிப்பாங்கிற மாதிரி இருக்கா. எப்படின்னா நடராஜ ஆயிரக்கால் மண்டபத்தில் வரப்போறாங்க போது பக்தா எல்லாரும் அந்த கூட்டத்தில் ஆளுவா குதிப்பா. மயில் என்ன பண்ணுவோம்னா மழை வர்றதுக்கு முன்னாடியே இருக்கும். மழை வந்துட்டுன்னா அதனுடைய சீற்றத்தை வேற தாங்க முடியாது, ஒதுக்கிடும், ஓரமா கூட்டு கொடுக்கணும். அதே போல நடராஜா வர சட்டம் எடுத்துனா எல்லாத்தையும் நடுவில் இருப்பா. நடராஜா போது எல்லாம் ஓரமா போயிடும். ஏன்னா நடராஜா வேகத்தை தாங்க முடியாது. அடிச்சுட்டு போகலாம் தான் ஆசை. ஆனால் அங்க இருக்கிற காவலர்கள், அதாவது மெய் காவலர்கள், எங்கிட்டாலும் சரி காவலர்களும் பாப்பா ஆபத்து ஜாகிரதை ஜாகிரதை அப்படின்னு வர நோக்கி நடராஜாவுடைய அந்த கருணை மழைய நீ சாரலாம் மட்டும்தான் அனுபவிக்கலாம், மழையெல்லாம் அனுபவிக்க முடியாது, மூழ்கிடுவ அப்படின்னு வந்துடுறார். அப்படி சுவாமி வந்து அப்படி வரும்போது பக்தர்கள் தான் அப்படி இருக்கலாம். அப்படி வெயில் மாதிரி இந்த பக்தர்கள் குதூகலமா இருக்கிற சம்பவம் வாஞ்சது. அந்த சாதக பட்சி என்ன பண்ணுமா, மழை மேகம் மட்டும்தான். இப்ப அந்த சாதக பட்சிங்கிறது இல்லை, நல்ல பட்சியே குறைஞ்சு போயிடுது. சாதக பட்சி எப்படின்னா மழை ஜலத்தை மட்டும்தான் வருமா, அதனுடைய தலை குனிஞ்சிருக்காது, நின்றுதான் இருக்குமா. மழை துணிய அப்படியே வாயை பார்த்து அண்ணாந்து அதை மட்டும் குடிச்சுட்டு தான் இருக்குமா. திரும்ப எப்ப மழை வருதோ அப்பதான் இருக்கு. அதே போல ஒன்ன மட்டுமே நினைச்சிட்டு இருக்கக்கூடிய என்னுடைய மனம், மற்றதெல்லாம் நினைச்சு அதெல்லாம் என் சித்த போகக்கூடாது. நீ எப்ப வருவ உன்னை எப்ப பார்க்கலாம் நினைச்சிட்டு இருக்கா, உன் வருகைக்காகவே காத்துட்டு இருக்கு. காமே மனசாதுகா. அந்த சாதக பற்றிய அது அடிக்கடி ரொம்ப வத்த விடாம அடிக்கடி நீ வந்து கருணை மழை பொழிஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னு. இன்னும் ஒரே ஒரு விஷயம், ஆனா சொல்லி முடிச்சுட்டாங்கன்னா முடியல. அந்த அளவுக்கு விஷயம் சொல்லிட்டு அதாவது நான் நைட் எடுத்து பார்த்தா எல்லாத்தையும் சொல்லிட்டோமா, இது விட்டுட்டோமே, எவ்வளவு பெரியமா உத்தமமான விஷயமா இருக்கு, இது விட்டுட்டோமே அப்படின்னு தோணுறதுனால சில ரொம்ப கொஞ்சம் பிடிச்சி வச்சிருக்க அதை மட்டும் சொல்லிடுறேன்.
63 நாயன்மார்கள் பத்தி எல்லாரும் சொல்லிருக்காங்க இல்லையா? இப்ப வரவா எல்லாரையும் சொன்னான். ஆனா 63 நாயன்மார்களை பத்தி ஒரே ஸ்லோகத்தை சொல்லிட்டார் ஆதிசங்கரர். 63 நாயன்மார்கள் ஒரே ஸ்லோகத்தை, என்ன ஸ்லோகம்னு நெருது சுவாமிகள் முன்னாடி வந்தாரு. அவர் தெரிவிச்ச அந்த விஷயத்த நான் அதுக்கு முன்னாடி படிச்சிருக்கேன். அவர் வரும்போது ஒரு ஸ்லோகம் மட்டும் சொன்னான். என்னன்னா, சன்னியாசி நிறைய அவர் கூட தனியா உட்கார்ந்து பேசுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சுவாமி அனுகிரகம் பண்ணார். பேசும்போது நிறைய தான் கேட்டுக்கிற மாதிரி கேட்டுப்பார். அதாவது ஒரு எதுவுமே தெரியாத மாதிரி கேட்டுப்பார். ஏதாவது ஒரு இடத்துல நம்ம என்னென்ன யோசிக்கிறோம் அந்த இடத்துல எடுத்து விட்டுருவார். அது மைய புள்ளியா இருக்கும். அந்த கதையுடைய கருவா இருக்கும். அந்த இடத்துல எடுத்து விட்டுருவார். ஆனா இத்தனை நேரம் போய் விட்டு விளக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட அந்த பிரார்த்தனைக்கு அவர் உபதேசம் பண்ண மாதிரி இந்த ஸ்லோகத்தை அவர் சொன்னார். என்ன சொல்றா, மார்காமக்தி தபாதுகா பசுபதே அங்கஸ்ய மூர்ச்சாயதே கண்டூஷாம் புனிஷேச்சனம் புரதிமோர் திவ்யாபிஷேகாயதே கிஞ்சித் பக்ஷித மாம்ச சேஷ கபலம் நவ்யோ மகாராயதே பக்தி கிண்ண கரோத்யஹோ வனஜகோ பக்தா வதம்சாயதே. மார்காவர்த்திக பாதுகா, வழியில நம்ம அந்த முள்ளுகள் கல்லெல்லாம் புட்டக்கூடாதுக்காக போட்டுன்னு போறது. பாதரட்சையானது உனக்கு கூச்சமா இருக்கு. யாரை பத்தி சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சது ஸ்லோகம் சொல்லும் போது, மார்காவர்த்திக பாதுகா சுபதே அங்கஸ்தே கூச்சாயது. உன் மேல கூச்சமா இருந்தா வச்சுங்க. கண்டூஷாமும் விசேஷனம், நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு தங்க குளத்திலையும் வெள்ளி குளத்திலையும் அத்தனை நாள் ஆவாகனம் பண்ணி ஏலக்காய் ஜாதிக்காய் ஜாதிபத்திரி பச்சை கற்பூரம் போட்டு சகல திரவிய பொடியெல்லாம் போட்டு அப்படி வாசனையா வச்சிருக்கிற அந்த தீர்த்தத்தை நீ என்ன பண்ண, வாயில வச்சுட்டு வந்து உண்மையலாம். அத திவ்யாபிஷேகாயது ரொம்ப வசந்த தீர்த்தமா நினைச்சுக்கிற. கிஞ்சி பக்தித மாம்ச சேஷ கவலம், சம்பா சாம்பார் சம்பா போட்டு சம்பா பஸ்துன்னு குளிர்கை மாவட்டம் எக்கச்சக்கமா விதவிதமான போடுறோமே. நீங்க நம்ம சொல்லிக்கிற நிறைய இடத்துல ஒவ்வொரு தேசாச்சாரம் அப்படின்னு நிறைய விஷயமா சுவாமிக்கு சொல்றார். ஆனால் அதெல்லாம் சுவாமி அதுவும் வசதியாக எடுத்துக்கல. அதை விட வசதியாக எடுத்துக்கிறாருன்னா என்னுடைய ஹிருதயத்திலேருந்து ஒரு முக்கரான பார்க்கறது. சபரி பாட்டி கொடுக்கும் போது ஒரு கடிச்சு கொடுத்தாரா, ஏன்னா நல்லா இருக்கான்னு பார்க்கணும். நம்ம கூட அதை வச்சு ஒரு இதுவா சொல்லலாம். அம்மா வந்து பசிக்கிறது இருந்தாங்க, 2 ஆப்பிள் தான் இருந்தது. ஒரு குழந்தை 2 ஆப்பிள் இருக்கு. அம்மா ஒன்று எடுத்துக்கலாம், பொண்ணு ஒன்று எடுத்துக்கலாம் நினைச்சாலாம். பொண்ணு ஒரு ஆப்பிள் எடுத்து கழிச்சாலாம். சரி, இன்னொரு ஆப்பிள் எடுக்கலாம். அம்மா அதை அந்த கைக்கு போனா அந்த ஆப்பிள் எடுத்து கழிச்சுக்கலாம். டக்குனு அம்மா இதுதான் 2 ஆப்பிள் போன எடுத்துக்கான சரி அப்படின்னு நினைக்கிற சமயத்தில் போக சொல்லலாம். இந்த ஆப்பிள் தான் நல்லா இருக்குமா சாப்பிடலாம். 2 ஆப்பிள் எது நல்லா அப்படின்னா அந்த அம்மாவுக்கு தன்னுடைய குழந்தைக்கு அந்த ஹிருதயத்தை பாவத்தை கொடுத்த பரமேஸ்வரன் கிஞ்சித் பக்தித மாம்ச சேஷ கபலம். அவர் வந்து ஓட்டத்துல ஓடி வரலாம். சுவாமிக்கு அபிஷேகம் அவர் பார்த்த உடனே தின்னு இயல்பு அவருக்கு. அதை பார்த்த உடனே அவர் பார்த்துட்டு அவருக்கு அபிஷேகம் பண்ணாமல் இருக்க முடியலையா. அது என்னமோ அவர் போய் ஈர்க்கிறார். அபிஷேகம் பண்ண போய் முருகி இருக்கிறார். போகும்போது சுவாமிக்கு பசிக்குவேன். ஓட்டத்துல ஒரு கன்றியோ மாலையோ பிடிச்சு அதை அப்படியே கொண்டு விட்டு அது பூஜை நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தீயை போட்டு அதை பக்குவப்படுத்தி சுவாமிக்கு எடுத்துட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கறி வைக்கலாம். நல்லா வெந்திருக்கு, வேகாம இல்லை அப்படின்னு சுவாமி கிஞ்சி தட்சித மாம்ச சேஷ கவனம் நவ்யோபகாராயதே. ரொம்ப புதுமையான நைவேத்தியமா எடுத்துட்டியே. அஹோ வடச்சரோ பக்தி கிண்ண கரோதி, பக்தி என்னதான் செய்யாது. ஒரு வேடன் பக்த சிரேஷ்டனா இருக்கானே. அஹோ வடச்சரோ பக்தாவதம் சாயதே. என்னையா இங்க 63 நாயன்மார் பத்தி சொன்னா, ஒரே நாயன்மார் பத்தி சொன்னா அப்படின்னு தேடிட்டு இருக்கும் போது சுவாமிகள் சொன்னார், இந்த ஸ்லோகம் 63வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் 63வது ஸ்லோகம். அதாவது குறியீடுங்கிறது வேதம் அப்படிதான் வைக்கும். வார்த்தைகள் இல்லை, எழுத கூட வச்சிருக்கும். அப்படி பக்தி கிண்ணரோ யஹோ வனசரோ பக்தாவதம் சாயதே. நிறைய இன்னும் ஒரே ஒரு ஸ்லோகம். பக்ஷஸ்தாரணமந்தகஸ்ய கடினாபஸ்மான சம்வர்த்தனம் பூமிர் பரியரணம் நம சுரசிதா கோடி
கோடீர சங்கர்ஷம் கர்ணேனம் மிருதுலஸ்ய தாவகவத துவம்பஸ்ய கௌரீவதே மச்சேதோ மணி பாதுகா விஹரணம் சம்போ சதாங்கி குரு. ஏ பரமேஸ்வரா, உன்னுடைய கஷ்டத்தை நடப்பா. என்ன என்று சொல்ற? மனுஷனுடைய கஷ்டத்தை போக்குறதுக்கு தானே இந்த இதை சொல்ற. ஆனால் பரமேஸ்வரனை பார்த்து நிறைய மகான்கள், நிறைய வித்வான்கள், ஞானிகள், தீட்சிதா நிறைய பேர் பரமேஸ்வரியா சாப்பிட்டையா ஐரோப்பி கணக்கு சமையல் அதாவது சாப்பிட்டையான்னு அவர் கேட்கிற ஒண்ணு நமக்கு வரலங்க. அப்படி அது மாதிரி இவருடைய பாதத்தை பார்த்து இவருக்கு தாங்கல. எந்த மென்மையா இருக்கு, குஞ்சிதம், குஞ்சித பாதம். குஞ்சிதம்னா வளைந்து நெளிக்கிறது அர்த்தம், ரொம்ப மிருதுவான மென்மையான அர்த்தம். இந்த பிறந்த அதை எப்படி நம்ம தான் பார்த்துக்கணும், தொட்டுக்கணும், எல்லாரும் தொட்டுக்கணும். பிறந்த குழந்தையுடைய மஸ்தகத்துக்கு குஞ்சிதம் இருக்கு. அது எவ்வளவு மென்மையா இருக்கும். அந்த அப்படி இருக்குமா சுவாமியுடைய பாதம். அதுல என்னப்பா பண்ண, ரொம்ப கண்டு மனசுடைய யமனை போய் உதச்சிங்க. எத்தனை பேரோட அப்படி அவருடைய தர்மம் இது சொல்லும்போது அப்படி சொல்ற. அப்படி கர்மனுடைய யமனுடைய பாதத்தை போய் அந்த ஹிருதயத்தை போய் எட்டி உதச்சிங்க. அப்போ எவ்வளவு உழைச்சிருக்கணும். லட்சஸ்தான மந்தகசிய கடினாபஸ்மார சம்பர்த்தனம். கடினமான அபஸ்மாரம் வந்து ஒரு வியாதி. அந்த வியாதி இருக்கிறவங்க மேல இருந்து அசுரன் காலையே போட்டு இருக்கு. உன் கால் வலிக்காதா, காலுக்கு குத்தாதா, அந்த நோய் கொடுக்கும் உன் கால் வராதா, அப்படி அதை மிதிச்சுட்டே இருக்க. இதோட இது மட்டும் இல்லாம பூமிகள் பதிக்க வேணும். அதாவது எங்க எங்க நீ அலையறனா, சுடுகாட்டுல அலையற, மலையில அலையற, கண்ணு முள்ளு எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் இந்த மிருதுவான காலோட போறீங்க. பூமிகள் பதிக்கணும். நம சுரசிரா கோட்டிய சந்தர்ப்பம். இதெல்லாம் போராது. நீ கைலாசத்துல போய் கொஞ்சம் விஸ்ராந்தியா உட்காந்தா அப்பதான் தேவர்கள் தான் போய் சூழ வரலாம். என்னென்ன வரானா, எப்படி வரானா, கிரீடம், இந்த வைரம், ரத்னம், வைரோதியம் இதெல்லாம் வச்சு கடைசியில கிரீடத்தை பார்த்தீங்கன்னா மேல பூர்ப்பா இருக்கும். இதெல்லாம் கொண்டு உன் அவளுக்கெல்லாம் கொஞ்சம் வேணாமா, கொண்டு போய் இந்த கிரீடத்தோட உன் காலை குத்தலாம். அது காலில் நமஸ்காரம் பண்றதா, அது போய் குஞ்சல் படுதே உன் கால். கோடிய சங்கர்ஷனம் கர்மேகம் மிருதுலஸ்ய. இந்த மாதிரி கர்மாவும் இருக்குது. தாதகவத துவம்பஸ்ய. இந்த மாதிரி உன்னுடைய பாவம் பண்ற அவஸ்தையை எல்லாம் பார்க்க முடியல. மச்சேதோ மணி பாதுகா விஹரணம். என்னுடைய ஹிருதயங்கிற மணியை எடுத்து ஒரு பாதுகையா, ஒரு செருப்பா பண்ணி போட்டு போயேன், பாதரட்சையா பண்ணி போட்டு போயேன். எப்படி ஒரு மணியாக இருக்கு, ஒரு மணியை வச்சு பாதுகாக்க முடியும்? எப்படி யாரெல்லாம் இப்போ நம்ம எத்தனை பேர் பரமேஸ்வரனுடைய பாதத்தையே நினைச்சிருக்கோம், பரமேஸ்வரனுடைய சிந்தனையே இருக்கும். அப்போ ஹிருதயம் எப்படி மணியாகும்? பரமேஸ்வரன் நினைக்கிறதால மணியா இருக்கிறது. இத்தனை மணிகள் இருக்கு. இத்தனை மணியும் போட்டு நீ பாதரட்சியா போட்டுக்கோ. மச்சேதோ மணி பாதுகா விஹரணம் சம்போ சதாங்கி. எப்பயும் அவுத்து போடுறாங்க. அதாவது என் ஹிருதயம் எப்பவும் பாதகமத்திலே இருக்கணுங்கிறது இப்படியும் நினைக்கிறாங்க. மச்சேதோ மணிபாதுகா விஹரணம் சம்போ சதாங்கி குரு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார். இன்னும் நிறைய ஸ்லோகம் சொல்லலாம். அதனுடைய அமிர்தமான கைவர்கள் சப்தாகம் நமாகம் சொல்ல முடியாது. சிவராத்திரி முழுக்க சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சிவராத்திரி அடைய நமக்குதான் கொடுத்த ஆதிசங்கர மீண்டும் ஸ்ருதிஸ்திதி புராணாம் பாலஜன் கருணாலஜன் நமாமி பகவத்பாத சங்கரம் லோக சங்கரம். ஒரு இடத்துக்கு மட்டும், ஒரு பீடத்துக்கு மட்டும் ஒரு அதிபதி இல்லை. உலகத்திலேயே குருவா இருந்து இந்த சைவ எழுதுனா இந்த சிவானந்த ஹரின்னு ஒரு பெரிய கருத்தத்தை கொடுத்த ஆதிசங்கர நமஸ்காரம் பண்ணிட்டு நம்மளுடைய ஹிருதயம் தான் எப்போதும் ரமணாஜாகிட்டே இருக்கணும். அப்படி நமக்கு அதெல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஏன்னா 6 காலம் இங்க வந்து தரிசனம் பண்றவாதான் வந்து ரத்தபாவதி விடாம தரிசனம் பண்றவா, அத்தஜாம விடாம தரிசனம் பண்றவா, இப்படி நிறைய தரிசனம் பண்ணிட்டே இருக்கா. விவாதம் எப்போதும் ஹிருதயத்திலேயே பதஞ்சலி திருக்கஞ்சன அனஞ்சன மதஞ்சன மதம் அப்படின்னு பதஞ்சலி மகரிஷி தன் கண்ணில மை மாதிரி ஈஷன் இருக்காரு பரமேஸ்வரன். இந்த தாக்கம் எப்படி இருக்குன்னா பதஞ்சலி கிட்ட பதஞ்சலி திருக்கஞ்சனா, அஞ்சலம்னா மை, இந்த மை மாதிரி இருக்கா. பிரணவ பஞ்சக சுகம் பிரணவ சஞ்சித நிதி, வணக்கப்பட்டவரால சேமிக்கப்பட்ட நிதி மாதிரி இருக்கா. அப்படி இருக்கிற பரமேஸ்வரனுடைய மகிமைன்னு சொல்லி தீராது. இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும். நிறைய
நிறைய தெரிவிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த வாய்ப்பு கொடுத்த மாமா ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி மாமா அவருக்கு நிறைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த சத்சங்க விழுப்புரம் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வந்தவா எல்லாருக்கும் இவ்வளவு நேரம் பொறுமையா நம்ம குழந்தை ஏதோ வளரலாம் அப்படின்னு கேட்கப்பட்ட எல்லாருக்கும் என்னுடைய அன்பான நமஸ்காரத்தை நன்றி தெரிவிச்சுட்டு மங்களம் கிருத்தாராய மகனீய குணாத்மனே சிவகாமி பிரியேஷாய சார்வபௌமாய மங்களம் பூஜந்தம் குஞ்சிதாங்கிரகி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதா சாகாம் வந்தே உமாபதி கோகிலம். ஓம். இங்கே வந்து சிறப்பித்த அனைத்து ஆண்டோர் சகோதர பெருமக்களுக்கும் நன்றாயுடைய ஆத்மாத்மா பக்தர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாளர்களுக்கும் நமது ஸ்ரீ சிதம்பரை சத்சங்கத்தின் சார்பாக மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்து இப்பொழுது அவர்கள் சிறப்பு செய்யப்படுகிறது. நாம் செய்து ஓம் பெறுவதோட என்னுடைய சொற்பொழிவை ஓம் சிவா. எப்படியும் இந்த சிதம்பர சத்சங்கத்தினுடைய சத்து மனுஷா நடுவில் ஒரு சத்கூட்டத்தில் மையங்கள் கூட்டத்தில் உங்களுடைய பாஷணம் உங்களை உலகெல்லாம் விட்டு செல்வார் ராஜா என்று பிரார்த்தித்து இப்பொழுது என்னுடைய அவசியம் மறக்கப்படி எல்லோரும் நடராஜனுடைய பிரசாதத்தை சக்கர பொங்கல் பிசா நடராஜனுடைய ரெண்டு லேவல் ஆச்சு. நடராஜருக்கு ஒரு லேவல் ஆச்சு, சாயம் செய்யற ஸ்படிகளுக்கு ஒரு லேவல் ஆச்சு. அதனால அவசியம் அவருடைய கிருபை நம்ம கூடயே இருக்கு. சிதம்பரேஸ்வரர் சத்சங்கம்னா சிதம்பரேஸ்வரர் நடராஜ நடத்த கூடி சத்சங்கம். நம்மளாம் அவர் எப்படி சொல்றோம் அது நடத்துகிறோம். அது நடராஜ பிரசாதத்தோடு நமக்கு வந்து பண்றாங்க. நடராஜ சித்தம் வான்மிகில் உணவாக பெய்க மலிவம் சுரக்க மன்னன் போமுறை அரசிய தொழிலால் உயிரில் வாழ நான்முறை அரண்டை ஓங்க நற்றமும் வேறுங்க மேன்மையும் சைவநீதி மேன்மையும் சைவநீதி விளக்குக உலகெல்லாம் திருச்சிட்டமும். வந்து கார்த்திகை அரசனுடைய பிரதர்ஸ் மிஸ்டர் பாபு செந்தில் அவர் தான் நமக்கு சிம்பிளிஃபையா நமக்கு எது கேட்டாலும் சங்கத்துக்கு அந்த பிரிண்டிங் எடிட்டிங் செஞ்சிருக்கா அவரை நீங்க வந்திருக்கா அவருக்கு எங்களுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறோம். சச்சங்கத்துக்கு பிரார்த்தனை ஃபைனலைஸ் சுப்போர்ட். Oh